நிச்சயமாய் பரலோகத்தின் தேவன் இந்த ராத்திரி நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாய் எனக்குள் தோன்றின ஏவப்பட்ட ஒரு வார்த்தை. நாம் அடிக்கடி இந்த உலகத்தில் உபயோகிக்கிற ஒரு பெயர் என்னவென்று சொன்னால் கிருபை. எல்லாரிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் கண்ண மூடி சொல்லுவோம், தேவ கிருபையில நல்லா இருக்கிறேன். எப்படி ஊழியம் செய்கிறீர்கள் என்று கேட்டால் தேவ கிருபையில நன்றாய் ஊழியம் செய்கிறேன். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்பேற்பட்டது என்று கேட்டால் தேவ கிருபையில் எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நித்தமும் நடத்துகிறார். எதற்கெடுத்தாலும் நாம் அடிக்கடி உபயோகிக்கிற ஒரு பெயர் என்னவென்று சொன்னால் கிருபை. அல்லேலூயா. அப்போ கிருபை என்றால் என்ன? கிருபையினுடைய அர்த்தம் எப்பேற்பட்டது? கிருபை என்று சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேர் வைக்கிறார்கள். இரக்கம் என்பது தேவ கிருபை, தயவு என்பது தேவ கிருபை, தகுதி இல்லாதவனுக்கு வெகுமதியாய் கொடுக்கப்படுவது தேவ கிருபை. எனக்கு பெறுவதற்கு எந்த தகுதியும் இல்லை, ஆனால் ஈவாய் கொடுக்கப்பட்டதற்கு பெயர் கிருபை என்று. கிருபைக்கு 1000 அர்த்தம் இருக்கிறது. ஒரு நாள் தேவ சன்னிதானத்தில் ஆண்டவரே கிருபை என்றால் என்ன என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்குள் ஒரு கற்பனை உருவாகினது. அதை மாத்திரம் உங்கள் நடுவில் சொல்லி நேராய் வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறேன். ஒரு தேசத்தில் ஒரு பெரிய ராஜா இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகன். அந்த ராஜா நினைத்தார், எனக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு மகனை எல்லளவு துன்பத்தை அனுபவிக்காதபடிக்கு இந்த மகனை பாதுகாக்க வேண்டும் என்று ராஜா அந்த மகன் மேல் 1000 கரிசனை நிறைந்தவனாய் வாழ்ந்தார். அந்த மகனுக்காகவே ஜீவனோடு வாழ்ந்தார். அந்த மகனை பராமரிக்க வாழ்ந்தார். அந்த மகனுடைய தேவைகளை சந்தித்தார். அந்த மகன் ஒன்றை கேட்டால் தகப்பன் 1000ங்களை கொடுக்க தொடங்கினார். அந்த மகனுக்காக பெரிய பட்டணத்தை உருவாக்கினார். பெரிய தோட்டத்தை படைத்தார். பெரிய பார்க்கை உருவாக்கினார். பெரிய ஸ்விமிங் பூலை கட்டினார். பெரிய ஆட்களை நியமித்தார். வேலை செய்கிறவர்களை நியமித்தார். பராக்கிரமசாலிகளை நியமித்தார். அவர்களை பணிவிடை செய்வதற்கு நியமித்தார். ராஜாவுடைய ஆசை, எக்காரணத்து கொண்டும் என்னுடைய பிள்ளையுடைய கண்கள ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன், இவன் இந்த தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும், இவன் கண்கள கண்ணீர் வரக்கூடாது என்று தகப்பன் ஒவ்வொன்றையும் பிள்ளையை பார்த்து பார்த்து வர்ணித்து அந்த அழகை ரசிக்க தொடங்கினார். ஒரு நாள் ராஜா அரண்மனையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது பிள்ளை அந்த தோட்டத்தின் நடுவில் பிள்ளை விளையாடி கொண்டிருக்கிறது. ராஜா அரண்மனையில் நின்று கொண்டு மந்திரியாரை பார்த்து சொல்லுகிறார், மந்திரியாரே, என் பிள்ளையுடைய அழகை பார்த்தீங்களா? என் பிள்ளையை போல் அழகு இந்த உலகத்தில் யாராகிலும் உண்டா? மந்திரியார் சொல்ற, ஆமா ராஜா, இந்த எந்த தேசத்திலும் இல்லாத அழகு நிறைந்தவர் உங்களுடைய மகன் தான். இந்த இளவரசர் தான் அழகு நிறைந்தவர். ராஜா சொல்லுகிறார், அவன் நடைய பாரும், அவனுடைய அழக பாரும், அவனுடைய கண்களை பாரும், எவ்வளவு அழகானவர் என்று அணுவணுவாய் ராஜா ரசிக்க தொடங்கினார். ராஜா சொன்னாரா, என் மகனை தூரத்திலிருந்து ரசித்தது போதும், என் மகனை கிட்ட போய் ரசிக்கணும் என்று சொன்ன உடனே ராஜா அரண்மனையில் இருக்கிற சிம்மாசனத்தை எடுத்து அந்த தோட்டத்தின் நடுவில் போட்ட உடனே ராஜா மந்திரியார் எல்லாரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப பிள்ளை விளையாடுகிறதை கண்ட ராஜா சொன்னாரா, என் பிள்ளை விளையாடுவது எவ்வளவு அழகா இருக்கிறது, என் பிள்ளையுடைய நடை எவ்வளவு அழகா இருக்கிறது, அவன் கன்னத்தை பாரும் எவ்வளவு அழகா இருக்கிறது, அவனுடைய பிஞ்சு விரல்களை பாரும் எவ்வளவு அழகா இருக்கிறது. இந்த தேசத்தில் யாராகிலும் என் பிள்ளைக்கு ஈக்குவலாய் வர முடியுமா? இந்த தேசத்தில் யாராகிலும் என் பிள்ளைக்கு சமமாய் வர முடியுமா? அழகில் பூரணம் உள்ளவர் என் பிள்ளை, அந்தஸ்தில் பூரணம் உள்ளவர் என் பிள்ளை. அவனுடைய ஒவ்வொரு அணுக்களையும் அசைவுகளையும் ராஜா பார்த்து சந்தோஷப்பட தொடங்கினார். இப்படி ராஜா அவனை அனுபவித்து அணுவணுவாய் அவனை ரசித்து ருசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தோட்டத்தின் நடுவில் ஒருவர் வேகமாய் கதவை திறந்து தோட்டத்துக்குள் வர தொடங்கினார். ராஜா பார்க்கிறாரா, எல்லாரும் என்னிடத்தில் வேலை கேட்கிறதை போல இந்த நபர் என்னிடத்தில் வேலை கேட்கதான் வருகிறார் என்று ராஜா பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நபர் வேகமாய் ராஜா பக்கமாய் போகாமல் நேராய் குழந்தை பக்கமாய் போக தொடங்கினார். ராஜா நினைத்தார், என் பிள்ளை அழகாயிருக்கிறபடியால், என் பிள்ளை பூரணமாய் இருக்கிறபடியால், என் பிள்ளையுடைய கலர் அதிகமா இருக்கிறபடியால் எல்லாரை போல என் பிள்ளையை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க போறார். இப்ப மந்திரியாரை பார்த்து சொன்னாரா, மந்திரியாரே, இப்ப கொஞ்ச நேரத்தில் பாரும், இந்த நபர் வேகமாய் என் பிள்ளையை கட்டி
கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க போகிறார். அந்த அழகை கண்டு நானும் ரசிக்க வேண்டும் என்று ராஜா பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் நேரா இந்த நபர் வேகமாய் குழந்தை பக்கமாய் போய் குழந்தைக்கு முகமுகமாய் நிற்க தொடங்கினார். ராஜா பார்க்கிறார், என் பிள்ளையை கட்டி அணைக்க போகிறார், என் பிள்ளைக்கு முத்தம் கொடுக்க போகிறார், என் பிள்ளையை தூக்கி எடுக்க போகிறார் என்று ரசிக்க வேண்டும் என்று ராஜா பிள்ளையை அந்த நபரை பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் நேராய் இந்த நபர் தன்னுடைய பின்பகுதிகளை வைத்துக் கொண்டிருந்த ஒரு பெரிய கத்தியை எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளையுடைய வயிற்றை குத்த தொடங்கினார். முதலாய் குழந்தை அப்பா என்று சொல்லி கதறி அழுது தண்ணீர் இல்லாத மீன் துடிப்பது போல துடித்து அந்த இடத்தில் ரத்தம் தண்ணீரை போல பாய்ந்து வெளியேறி துடிக்க தொடங்கினது. இதை கண்ட ராஜா தன் சிம்மாசனத்தில் அமருவதற்கு இடமில்லாதபடிக்கு எழுந்து நின்று ஓடி போய் குழந்தையை கையில எடுத்த உடனே தகப்பனுடைய கரத்திலேயே அந்த குழந்தை துடிக்க தொடங்கினது. அப்பா என்று அழத் தொடங்கினது. கண்களை தாரைய கண்ணீர் வடிக்க தொடங்கினது. ரத்தம் பாய தொடங்கினது. இதை கண்ட ராஜா உள்ளமெல்லாம் உடைந்தது. என் மகன் என் மகன் என் மகன் என்று சொல்லி அலறடித்து அந்த மகனை கையில எடுத்த உடனே கொஞ்ச நேரத்துக்குள்ளே துடித்து மகன் இறந்து விட்டான். இதை கண்ட எல்லா சேவகர்கள் ஓடி போய் அந்த கொலைகாரனை பிடித்துக் கொண்டு ராஜாவுக்கு முன்பதாய் நிறுத்தினார்கள். அல்லேலூயா. கவனமாய் கேளுங்கள். ஒருவேளை உங்க பிள்ளையை கொலை செய்த கொலைகாரன் தான் நான் வச்சுக்கோங்க. அந்த இடத்தில் ராஜாவாய் நீங்க என்ன செய்வீங்க? உங்க பிள்ளைய நான் கொன்னுட்டேன், நீங்க என்ன செய்வீங்க? எல்லாரையும் பார்க்கறத பார்த்தா பயமா இருக்கே. இதே கேள்வியை வெளியே கேட்டா குத்துவேன்னு சொல்லுவேன், நாங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் அப்படின்றோமோ. நானா இருந்தா என்ன பண்ணுவேன்? அதே கத்திய வாங்கி ஒரு குத்தா குத்துற 100 குத்துவேன்னு சொல்லி அவனை 100 குத்தி இருப்பேன். உங்க முகத்தை பார்த்து அப்படிதான் பண்ணுவ மாதிரி தெரியுது. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது சான்ஸ் அவனை மரண அடிச்சு அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருவோம். மூணாவது சான்ஸ் யாரும் செய்ய மாட்டோம், சொல்றேன். போனா போ மன்னிச்சு. எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா பாஸ்டர்? లేకుంటే తెలుగులో ఏమన్నా మాట్లాడాలనా, கன்னடாலி மாத்தாடுத்தனா, எல்லாத்துக்கும் ஒரே முகத்தை வச்சனா எப்படிதான் பேசுறது? அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. மூணாவது சான்ஸ் போனப்போ மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்லலாம். ஆனா இந்த தகப்பன் 4வது சான்ஸ் சொன்னாரா? அந்த கொலைகாரனை முன்னாடி வச்சு இந்த ராஜா அவனுக்கு முகமுகமே நின்று கையில இருக்கிற கத்திய வாங்கின உடனே எல்லாரும் பயப்படுகிறார்கள். இந்த ராஜா குத்தி விடுவாரோ என்று பார்த்தா இந்த ராஜா அந்த கொலைகாரனை பார்த்து சொன்னாரா, திரும்பி பார், இந்த தேசம் எல்லாம் அவனுக்காக உருவாக்கின, இந்த பட்டணம் எல்லாம் அவனுக்காக படைத்த, இந்த தோட்டம் எல்லாம் அவருக்காக தான் நான் செய்தேன். இப்போ என் மகன் என்கிற ஸ்தானத்தில் யார் இருப்பா என்று கேட்டவனே இந்த கத்தியை பிடுங்கி எடுத்து தூக்கி போட்டு அந்த கொலைகாரனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து சொன்னாரா, இனி நான் உனக்கு கொலைகாரன் என்று சொல்ல மாட்டேன், நான் இழந்த பிள்ளைக்கு பதிலாய் நான் உனக்கு குமாரனாய் வைத்துக் கொள்ளுகிறேன் என்று ராஜா அந்த கொலைகாரனுக்கு பிள்ளை என்கிற ஸ்தானத்தை தந்தாரா. அர்த்தம் என்ன? அந்த ராஜா தான் பிதாவாகிய தேவனானவர். அந்த குழந்தை தான் நாம் ஆராதிக்கின்ற இயேசு கிறிஸ்துவானவர். கொலை செய்த கொலையாளிகள் தான் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் செய்த பாவத்து நிமித்தமாய் பாவம் அறியாத இயேசுவை கொலை செய்தோம். பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் பார்த்தார், நான் உன்னை பாவி என்று தீர்க்காமல் என்னுடைய மகன் என்று மகள் என்று தீர்க்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் நம்மை சொந்த பிள்ளைகளை மாற்றி வைத்திருக்கிறார். அதற்கு பெயர் தான் சொல்லுகிறோம், கிருபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டது தேவ கிருபை. யோபு சொல்லுகிறார், நிர்வாணமாய் வந்தேன், நிர்வாணமாய் போகிறேன். இன்றைக்கு திரும்பி பார்த்தா என்னுடைய ஸ்தானம் தேவன் கொடுத்த கிருபை. இன்றைக்கு அணிந்திருக்கிற இந்த உடை தேவன் கொடுத்த கிருபை. இன்னைக்கு எடுத்த உணவு தேவன் கொடுத்த கிருபை. என் வீடு தேவன் கொடுத்த கிருபை. என் சபை தேவன் கொடுத்த கிருபை. இத்தனை ஆத்மாக்கள் தேவன் கொடுத்த கிருபை. இந்த உலகம் தள்ளின நேரத்திலும் கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்தாரே. இது
கர்த்தருடைய சுத்த கிருபை என்று சொல்லுகிறவர்கள் யாரானாலும் நல்ல கைகளை தட்டி அந்த கிருபைக்காக நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாம். தாவீது சொல்லுகிறார், என் கால்கள் சறுக்கும் பொழுது அந்த கிருபை என்னை தாங்குகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் ரட்சிக்கப்பட்டதற்கு காரணமே தேவ கிருபை, அந்த கிருபை எனக்கு போதுமே என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவோ என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டார். மறுபடி சொல்லுகிறேன், நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டார். இந்த சத்திய வார்த்தை கேட்கிற தேவ ஜனங்கள் யாரானாலும் இன்றைக்கு ஒரு தெய்வத்தை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இந்த தேவன் யார் என்றால் அவர் உங்களை காண்கின்ற தேவன். அவர் அல்லேலூயா. இந்த சத்தத்தை எங்கிருந்தால் கேட்டாலும், ஒருவேளை வீட்டில் இந்த சத்திய வார்த்தை கேட்டுக் கொண்டிருந்தாலும், இல்லை ஒளிபரப்பின் மூலமாய் கேட்டாலும், இல்லை ஆன்லைன் மூலமாய் கேட்டாலும், இங்கு அமர்ந்திருந்து கேட்டாலும், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், என்னை காண்பவரை நானும் கண்டேன் அல்லவோ என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டால், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் ஆராதிக்கின்ற தேவன் யார் தெரியுமா? அவர் உங்களை காண்கின்ற தேவன், அவர் உங்களை அறிந்திருக்கிற தேவன், அவர் உங்களை புரிந்து கொண்டிருக்கிற தேவன். அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. சத்திய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, என்னுடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறார், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறார், நான் வனாந்திரத்தில் ஓடினாலும் அங்கேயும் இருக்கிறார். அவருக்கு மறைவாய் எங்கே போவேன்? அவருடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே ஒளிந்து கொள்ளுவேன்? அவர் என்னை காண்கின்ற தேவன். இந்த ராத்திரி இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அவர் உங்களை காண்கின்ற தேவன், அவர் உங்களை காண்கின்ற தேவன். இந்த ராத்திரி இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், மனிதனால் பார்க்க முடியாத எல்லைகள், மனிதனால் பார்க்க முடியாத ஸ்தானங்கள், மனிதனால் பார்க்க முடியாத எல்லைகளை நான் ஆராதிக்கின்ற தேவன் பார்க்கிறபடியால் இந்த ராத்திரி அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை காண்கின்ற தேவன். அஸ்மன ஹந்தர பௌடன சகடலதியா அஸ்மனே தியா பிரௌடன மஹாந்தரலபா. எட்வின், நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன். நீ ஓடின ஓட்டங்களை நான் அறிந்திருக்கிறேன், நீ செய்த கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு முடக்கின நிலைமையில் நீ அமர்ந்து கொண்டிருக்கிறாய், அதை நான் காண்கின்றேன் என்று சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ராத்திரி யாராகிலும் என்னை பார்க்க யாரும் இல்லையே, என்னை கவனிக்க யாரும் இல்லையே, என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, என்னை அறிந்து கொள்ள யாரும் இல்லையே, இந்த உலகம் என்னை அற்பமாய் பார்க்கிறதே, நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? என்னை கவனிக்க யாரும் இல்லாத உலகத்தில் நான் ஏன் ஜீவிக்க வேண்டும் என்கிறதான ஒரு வேதனை நடுவில் யாராகிலும் இந்த ராத்திரி அமர்ந்திருந்தால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நான் உன்னை காண்கின்ற தேவன். நீங்கள் ஆராதிக்கின்ற தேவன் அவர் உங்களை காண்கின்ற தேவன். அவர் நீங்கள் ஆராதிக்கின்ற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. உங்களுடைய ஒவ்வொரு அசைவைகளையும் பரலோகத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோலும் கையுமாய் புறப்பட்ட யாக்கோபு எந்த எதிர்காலம் இல்லாதவனாய் பயந்த நிலைமையில் ஒரு சாதாரண கல்லை வைத்து படுத்துக்கொண்டு போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரமே, இதில் பாதுகாப்பில்லை, உணவில்லை, எங்கே போவேன், யாரிடத்தில் போவேன் என்று தெரியாதவனாய் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது யாக்கோபுக்கு ஒரு தரிசனம் உண்டானது. ஒரு பெரிய ஏரி வைக்கப்பட்டு தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் கண்டு கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் வந்தவுடனே அங்கே ஒரு பெரிய உடன்படிக்கை செய்தான். நீ எப்படி கடந்து போகிறாயோ
உன்னை மறுபடியும் அழைத்துக் கொண்டு வருவேன். நான் உன்னை காண்கின்ற தேவன் என்று யாக்கோபை சந்தித்த அதே தேவனாகிய கர்த்தர் இந்த ராத்திரி நம்மையும் சந்திக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமன் சொல்ல முடியும்? இந்த ராத்திரி நான் தெளிவாய் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலின்படி நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கின்ற தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருப்பதாக, உங்கள் மேல் நோக்கமாய் இருப்பதாக. நீங்கள் என்னென்ன காரியங்களை செய்கிறீர்களோ தேவனாகிய கர்த்தர் அதை கண்டு கொண்டிருக்கிறார், அதை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் கிரியைக்கு தக்க பலனை இந்த ராத்திரி கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. எதை காண்கிறவர் என்கிறதான கேள்வியை நம்முடைய இருதயத்தில் எழுப்பிவிட்டால், ஏசாயா 38 அதிகாரத்தை 1-5 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரிக்க வேண்டும் என்று காலம் நிறைவேறுகிற சமயத்தில் எசேக்கியா ராஜா முகம் குப்புற திரும்பி சுவர் நடுவில் தேம்பி தேம்பி அழத் தொடங்குகிறார். திடீர் என்று ஒரு தேவ மனிதனை கர்த்தர் அனுப்புகிறார். எசேக்கியாவுக்கு நேராய் வார்த்தை வருகிறது, எசேக்கியாவே, நான் உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், முடிந்தது என்று சொன்ன உன் வாழ்க்கையில் 15 வருடத்தை கூட்டி தருவேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நான் உன் கண்ணீரை காண்கின்ற தேவன். முடிந்தது என்று சொன்ன இடம், உபத்திரவத்தின் குகை, அழிந்து விடுவோம் என்று சொன்ன எல்லைகளில் பரலோகத்தின் தேவன் தொடங்கிவிட தொடங்கினார். இந்த ராத்திரி இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற, இங்க யாராகிலும் முடிந்து விட்டது, அழிந்து விட்டது, இனி மரணம் தான் வழி, என் கண்ணீருக்கு பதில் இல்லையோ, என் கண்ணீர் வடிக்கிறது வீணாகி விட்டதோ என்று இந்த கண்ணீரை கவனிக்க யாரும் இல்லை என்று யாராகிலும் வந்திருந்தால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நான் பிரசங்கிக்கிற இயேசு அவர் உன் கண்ணீரை காண்கின்றார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ராத்திரி நான் அழுகிறது யாருக்கு தெரியும்? எல்லாரும் முன்னாடி அழுதா என்னுடைய மானம் போகும் என்று சொல்லி ராத்திரி நேரத்தில் என் படுக்கையில் என் தலையானை நனைந்து கொண்டிருக்கிறது. என் அழுகையின் சத்தம் யாருக்கும் கேட்காதபடிக்கு நான் அடக்கி கொண்டிருக்கிறேன். என் கண்ணீர் வீணாகி விட்டதோ என்கிறதான நிலைமையில் யாராகிலும் வந்திருக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கை எல்லாம் அழுகையின் பள்ளத்தாக்கில் போகிறது, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை முழுவதும் அழுகையில் தான் நடந்து கொண்டிருக்கிற, என் பிள்ளைகளை குறித்து அழுது கொண்டிருக்கிற, என் குடும்பத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிற, என் வியாபாரத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிற, என் சரீரத்தின் வேதனை குறித்து அழுது கொண்டிருக்கிற, என் அழுகை நிறுத்த முடியாதோ, என் அழுகை துடைக்க யாரும் இல்லையோ, என் அழுகையின் கண்ணீரை காண யாரும் இல்லையோ என்று எதிர்பார்ப்போடு யாராகிலும் இந்த ராத்திரி அமர்ந்திருந்தால், எசேக்கியாவுடைய கண்ணீரை கண்டு முடிந்த வாழ்க்கையை தொடங்கிவிட்டு 15 வருடத்தை கூட்டி தந்த அதே தேவன் இந்த ராத்திரி உங்க கண்ணீரை கண்டு அற்புதத்தை செய்வாராக. நீங்கள் ஆராதிக்கின்ற தேவன் யார் தெரியுமா? அவர் உங்கள் கண்ணீரை காண்கின்றவர். ஹல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமன் சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நாயின் ஊரின் விதவை தனக்கு இருக்கிற ஒரே மகன் மரித்து விட்டான் என்று கேள்விப்பட்டு தேம்பி தேம்பி அழுதுகிறது. நசரேயனாகிய இயேசு கண்டவுடனே, அவளை கண்டு வேதம் உரைக்கிறது, அவர் கண்ணீர் வெடிக்கிறதை கண்டவுடனே இயேசு மனதுருகி அழாதே என்று சொல்லி பாடைய தொட்ட மரத்தில் மரித்த பிரேதம் உயிரோடு எழுந்தது. ஏன் தெரியுமா? ஒருவருடைய கண்ணீரை கண்டால் நான் ஆராதிக்கின்ற தேவன் மனதுருகிறவர். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமன் சொல்ல முடியும்? ஒருவேளை நீங்கள் அழுகிறதை மனிதன் கண்டா, மனிதன் வெளியில ஒருவேளை துக்கமுகமாய் இருக்கிறது போல இருக்கலாம், உள்ளுக்குள்ள சந்தோஷப்படலாம், உனக்கு இது தேவைதான், இது உனக்கு நடக்க வேண்டியதான். ஆனால் நீங்கள் ஆராதிக்கின்ற தேவன் யார் தெரியுமா? உங்க கண்ணீரை கண்ட உடனே மனதுருகிற தேவன் அவர். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமன் சொல்ல முடியும்? யோபு சொல்லுகிறார், என் சிநேகிதர்களே என்னை குற்றப்படுத்துகிறபடியால் என் கண்களில் கண்ணீர் சொரிகிறது, என் கண்கள கண்ணீர் சொரிகிறது. என் ஜனங்களே என்னை துக்கப்படுத்துகிறார்கள், என் ஜனங்களே எனக்கு எதிராய் மாறுகிறார்கள், என் சிநேகிதர்களே என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், என் கண்கள கண்ணீர் சொரிகிறதே என்று அழுது கொண்டிருந்த அழுகையை பரலோகத்தின் தேவன் கவனிக்க தொடங்கினார். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமன் சொல்ல முடியும்? இந்த ராத்திரி உங்க கண்ணீரை காணுவதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமன் சொல்ல முடியும்? 2 வருடத்துக்கு முன்பதாய்
இந்த நாகர்கோயில் பட்டணத்திற்குள் ஒரு சபைக்கு ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். கூட்டம் முடிந்தவுடனே ஒரு சகோதரி என்னிடத்தில் வேகமாய் ஓடி வந்து, பாஸ்டர், எங்களுக்காக நீங்க நிச்சயமாய் ஜெபிக்க வேண்டும் என்று, அவர் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் கண்கள்ல தார தாரையை கண்ணீர் வடிக்க தொடங்கினது. நான் கேட்டேன், ஏன் சகோதரி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால்? ஜெப குறிப்பு சொல்லாதபடிக்கு தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார், பெருமூச்சு விட தொடங்கினார், வார்த்தை புறப்படாதபடிக்கு அழுது கொண்டிருந்தால். ஒரு விஷயம் கணவரோடு பேசுங்க என்று சொன்னார். அந்த கணவரும் கூட வந்த உடனே கேட்கிறேன், ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டால் சகோதரி சொன்னார், என் வார்த்தை என் கணவர் கேட்க மாட்டாண்டார் பாஸ்டர், தயவு செஞ்சு நீங்க பேசுங்க என்றார். நான் கேட்டேன், ஏன் எதற்கு என்று கேட்ட உடனே அந்த சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு திருமணமாகி 20 வருடம் ஆயிற்று, 20 வருடம் ஒரு பிள்ளைக்காக காத்திருக்கிறேன், என் கருவுல ஒரு கரு தோன்றாதா, என் கர்ப்ப பையில ஒரு கரு தோன்றாதா, ஒரு பிள்ளைய பெற்றெடுக்க மாட்டானா, அந்த பிள்ளைய மார்போடு அணைக்க மாட்டானா, என் பிள்ளையின் சத்தம் என் வீட்டில் கேட்காதா, என் பிள்ளையின் அழுகையின் சத்தம், என் பிள்ளையின் சிரிப்பின் சத்தம் கேட்க மாட்டோமா? என் கைகள் ஏங்குவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது, ஆனால் எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று சொல்லி ஒரு போன் எடுத்து ஒரு போட்டோவை காண்பித்தார். இதுல நான் கண்ட காட்சி, அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மாதமும் நான் அந்த பிரெக்னன்சி கிட் எடுத்து நான் டெஸ்ட் பண்ணும் பொழுது 2 கோடு வருமா, எப்ப கன்ஃபார்ம் ஆகும் என்று ஒவ்வொரு மாதமும் நான் டெஸ்ட் பண்ணி இருக்கிறேன். போட்டோ பாருங்க என்ற உடனே 2 பை முழுவதும் அந்த டெஸ்ட் பண்ண அந்த கிட் இருக்கிறது. இதை கண்ட உடனே என் இருதயம் பாரப்பட தொடங்கினது. இவள் சொன்னாள், எனக்கு ஆசையா இருக்கு பாஸ்டர், என் கைகள் ஒரு குழந்தை பார்க்க வேண்டும், என் கருவுல ஒரு குழந்தை சுமக்க வேண்டும், எனக்கு ஆசை. நான் என் கணவர்கிட்ட சொல்றேன், நம்மிடத்தில் பணம் இருக்கிறது இல்ல, நம் பிசினஸ் பண்றோம் இல்ல, நமக்கு பணத்துக்கு குறைவே இல்லை இல்ல, நம்மிடத்தில் வைத்த பணத்தை வைத்து நேராய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு குழந்தை பெற வேண்டும் என்று என் கணவரோடு 20 வருடம் போராடுகிறேன். என் கணவர் சொன்னார், வரமாட்டேன். 2வது சந்தர்ப்பம், ஏதாகிலும் ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம், ஆசிரமத்துக்கு போகலாம், ஒரு அனாதை குழந்தையோ, தகப்பன் தாயார் இல்லாத குழந்தையோ, ஆதரவற்ற ஒரு குழந்தையை தத்தெடுத்து அந்த குழந்தையுடைய சத்தமாகிலும் என் வீட்டில் கேட்காதோ என்கிறதான ஏக்கத்தில் என் கணவரிடத்தில் சொன்ன, ஒரு குழந்தை தத்தெடுக்கலாமே என்று கேட்டேன். என் கணவர் அதற்கும் வேண்டாம் என்று மறுதளித்து விட்டார். துக்கத்தில் நிறைந்திருக்கிற பாஸ்டர், ஒவ்வொரு நாள் அழுது கொண்டிருக்கிற பாஸ்டர், என் அழுகை என் கணவருக்கு தெரியும், ஆனால் மதிக்க மாட்டான்றாரு. ஒவ்வொரு நாள் அழுது கொண்டிருக்கிற என் கண்ணீருக்கு முடிவில்லையா என்று இந்த தாயார் கதறி அழுகிற நேரத்தில் நான் கேட்டேன், சகோதரனை ஏன் என்று கேட்டால் அந்த சகோதரன் சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர், இவளுக்கு இருக்கிற துக்கம் எனக்கு இருக்காதா, இவளுக்கு இருக்கிற வேதனை எனக்கு இருக்காதா, என்னுடைய அண்ணன் பொண்ணு திருமணமாய் நான் கையால வளர்த்த அவளுக்கு திருமணமாயி அவ ஒரு குழந்தைய பெற்றெடுத்து என் கையில தந்து தாத்தா என்று சொல்லும் பொழுது எனக்கு ஒரு குழந்தை என் அப்பான்னு சொல்லாதோ என்கிற ஏக்கம் எனக்கு இருக்காதா? ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு நான் போகும் பொழுது எனக்குள் எவ்வளவு வேதனை வருகிறது எனக்கு தானே தெரியும். நான் இவன் முன்னாடி அழுதா இவன் இருதய இன்னும் காயப்படும் என்று சொல்லி இவ தூங்கின உடனே மொட்டை மாடிக்கு போய் நானும் அழுது கொண்டுதான் இருக்கிறேன். இவ உங்ககிட்ட சொல்றா, ஆனா நான் யார்கிட்ட சொல்லாதபடிக்கு நானும் ராத்திரி எல்லாம் அழுது கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு ஆசை இல்லையா, எனக்கு பாரம் இல்லையா, எனக்கு ஏக்கம் இல்லையா? நான் ஒரு குழந்தைய கையில எடுக்க மாட்டேனா? ஒரு குழந்தைய அப்பான்னு கூப்பிடாதா? எனக்கும் மாத்திரம் பாரம் இல்லையா? நானும் அழுது கொண்டிருக்கிறேன். அப்ப நான் கேட்டேன், ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் இல்ல, ஒரு குழந்தை தத்தெடுக்கலாம் இல்லை என்று கேட்டால் அந்த சகோதரன் சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர், எங்களுக்கு திருமணம் 20 வருடம் முன்பதாய் எங்களுக்கு திருமணமான அந்த முதல் ராத்திரி அன்றைக்கு நானும் என் மனைவி கைகளை பிடித்து முழங்கால் படியிட்டு ஜெபித்தோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு வாக்கை தந்ததற்காக ஸ்தோத்திரம் என்று நன்றி சொல்லி ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்தார். நான் உனக்கு யோசுவாவை தருவேன், நான் உனக்கு யோசுவாவை தருவேன். இந்த மனிதன் சொன்ன ஒரு வார்த்தை 20 வருடம் ஹாஸ்பிட்டலுக்கு போவதற்கு காரணம் யோசுவாவுக்காக
காத்திருக்கிறேன். நான் ஒரு குழந்தை தத்தெடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என் மனைவிய கர்ப்பத்தில் ஒரு யோசுவாவை கர்த்தர் நிச்சயம் தருவார். 20 வருடம் அல்ல, 50 வருடமான காத்திருப்பேன். கர்ப்பம் செத்தாலும் காத்திருப்பேன், கர்ப்பம் இல்லாமல் போனாலும் காத்திருப்பேன். எனக்கு ஒரு யோசுவாவை கர்த்தர் தருவார். இந்த வார்த்தை கேட்டவுடனே என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ தொடங்கினது. கடந்த நாட்கள், சமீப நாட்கள் அதே நாகர்கோயில் பட்டணத்திற்கு மறுபடியும் ஊழியம் செய்வதற்காக புறப்பட்டேன். இந்த சமீப காலத்தில் ஒரு மனிதன் கரத்தில் குழந்தை எடுத்து என்னிடத்தில் வந்தார். என்னிடத்தில் சொன்னார், யோசுவாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 21 வருடம் கழித்து யோசுவாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் கண்ணீரை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றி என் கண்ணீருக்கு அவர் நீதி செய்து அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். யோசுவாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். நாம் ஆராதிக்கின்ற தேவன் யார்? அவர் கண்ணீரை காண்கின்ற தேவன். அவர் கண்ணீரை காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இரண்டாவது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7, 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் மோசேக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தமாய் அவர் படுகிற வேதனை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையால் இவர்கள் எகிப்து தேசத்தில் விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் இவர்களை கொண்டு போகவே இறங்கினேன். வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, இவர்கள் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அல்லேலூயா. இரண்டாவது, இவர் யார் என்றால் உபத்திரவத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். உபத்திரவத்தை பார்க்கிறவர். தன் ஜீவனை கசப்பாக எண்ணின ஜனங்கள், செத்து விடலாம் என்று முயற்சித்த ஜனங்கள், வாழ தகுதியில்லை என்று எண்ணின ஜனங்கள், உபத்திரவ குகையில இருக்கிறவனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உன் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தமாய் நீ படுகிற வேதனை நான் அறிந்திருக்கிறேன். உன்னை எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நான் உன்னை கொண்டு போகவே இறங்கினேன். அர்த்தம், நாம் ஆராதிக்கின்றவர் உபத்திரவத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமன் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாம். அல்லேலூயா. மூன்றாவது, சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொன்னார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, சாமுவேலே, நான் மனிதன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நாம் ஆராதிக்கின்றவர் யார்? முகத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. யாராலும் பார்க்க முடியாத ஸ்தலத்தை பார்க்கிற தேவன். வார்த்தை அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது, மனிதன் பார்க்கிறபடி நான் பாரேன். நம்முடைய ஆராதனை நாயகன் யார் தெரியுமா? நாம் சேவிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவருக்கு மனிதன் பார்க்கிறபடி பார்க்க தெரியாது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த ராத்திரி இந்த சத்தத்தை கேட்கிறவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆராதிக்கின்ற தேவன் யார் தெரியுமா? மனிதன் பார்க்கிற வண்ணமாய் அவருக்கு பார்க்க தெரியாது. உங்க கணவன் பார்க்கிற வண்ணமாய் இயேசு பார்க்க மாட்டார். உங்க மனைவி பார்க்கிற வண்ணமாய் இயேசு பார்க்க மாட்டார். உங்க பெற்றோர்கள் பார்க்கிற வண்ணமாய், உங்க பிள்ளைகள் பார்க்கிற வண்ணமாய், இந்த உலக ஜனங்கள் பார்க்கிற வண்ணமாய் என் தேவனுக்கு பார்க்க தெரியாது. அவர் பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. அல்லேலூயா. மோசே சொல்லுகிறா, நான் ஒரு திக்குவாய் ஆண்டவரே, பேச தெரியாத மந்தனா ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், மோசே, உன் பார்வையில நீ ஒரு திக்குவாய், ஆனா என் பார்வையில நீதான் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி. ஓ, இந்த தேவ மனிதர் பேதுரு சொல்லுகிறா, நான் ஒரு மீன் பிடிக்கிறவன் ஆண்டவரே. இயேசு சொல்லுகிறா, உன் பார்வையில நீ மீன் பிடிக்கிறவன், என் பார்வையில் நீ மனுஷனை பிடிக்கிறவன் ஆவாய். எரேமியா சொல்லுகிறா, நான் ஒரு சிறு பிள்ளை ஆண்டவரே. தேவன் சொல்லுகிறா, உன் பார்வையில நீ ஒரு சிறு பிள்ளை, என் பார்வையில் ஜாதிகள் மத்தியில் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிற வல்லமையான தேவ மனிதன். ஏசாயா சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் ஒரு சாதாரணமான அபத்தமான ஒரு சாதாரணமான அசுத்தனா உள்ளவன். கர்த்தர் சொல்றாரு, நீதான் தேவ திட்டத்திற்கு சொந்தக்காரன். என் வருகை குறித்து எழுதக்கூடிய
எழுதக்கூடியவன், என் சிலுவை பாடக்கூடிய எழுதக்கூடியவன், கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயர் வை என்று உன்னை கொண்டுதான் எழுத போகிறேன். கிதியோன் பயந்திருக்கிறான். நான் ஒரு பயந்தவன் ஆண்டவரே. கர்த்தர் தரிசனமாகிறார். உன் பார்வைக்கு நீ பயந்தவன், உன் தேசத்தின் பார்வையில் பயந்தவன், ஆனா என் பார்வையில் நீதான் பராக்கிரமசாலி. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற, இன்னைக்கு இந்த உலகம் உங்களை எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, என் தேவனாகிய கர்த்தர் பார்க்கிற பார்வை அது வல்லமை நிறைந்திருக்கிறது. மண்ணான மனிதனை மாணிக்கமாய் ஜொலிக்க வைக்கிற பார்வை, அற்பமான மனிதனை வாழ வைக்கிற பார்வை, எளியவனை குப்பையில் இருக்கிறவனை தூக்கி எடுத்து ராஜாக்கள் மத்தியில் அமர வைக்கிற பார்வை, பலவானை வெட்கப்படுத்தும்படி பலவீனத்தை தெரிந்தெடுக்கிற பார்வை, உள்ளதை அவமாக்கும்படி இல்லாதவைகளை உபயோகிக்கிற பார்வை. அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த ராத்திரி நான் தெளிவாய் ஒரு வார்த்தை ஏவப்படுகிறேன். அவர் பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. அவர்கள் பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. கர்ப்பம் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. கர்ப்பம் எல்லாம் செத்து போயிருக்கிறது. இந்த உலகம் எல்லாம் பார்க்கிறது. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்ப்பம் தரிக்க வாய்ப்பில்லை. கர்ப்ப வழிபாடு நின்று போயிட்டு கர்ப்பம் எல்லாம் செத்து விட்டது. கர்த்தர் தரிசனமானார். கர்த்தர் இவர்களை பார்த்து சொன்னார், நீ சாராய் அல்ல, சாராள் எனப்படுவாய். ஏன் தெரியுமா? நீ ஜாதிகளுக்கு தாயாவாய். எந்த கர்ப்பம் செத்தது என்று சொன்னதோ நான் சொல்லுகிறேன், நீ ஜாதிகளை பெற்றெடுப்பாய். உன்னிடத்தில் இந்த ராஜாக்கள் தோன்றுவார்கள். இந்த ராத்திரி யாராகிலும் மனிதன் சொன்ன வார்த்தைகளை கலங்கி அமர்ந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவன் பார்க்கிற பார்வை மனிதன் சொன்ன பார்வையை உடைக்க போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேரை கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? தாயானவள் துக்கத்தோடு பெற்றவுடனே அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் விட்டான். யாபேஸ் என்றாலே துக்கம் துக்கம் துக்கம். கர்த்தர் பார்த்தாரு, ஜெபிக்கிறதை கண்டாரு. ஏ யாபேசே, உன்னை எல்லாரும் துக்கம் என்று சொன்னார்களா? நான் உன்னை பார்க்கிற பார்வை. கர்த்தர் யாபேசை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கினார். அந்த தேசத்தில் அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினார். தேவன் பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. இந்த ராத்திரி மனிதன் பார்க்கிற பார்வைக்கும் தேவன் பார்க்கிற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, உன்னை யார் எப்படி பார்த்திருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு தேவனுடைய கண்கள் உன் மேல நோக்கமாயிருக்கிறது. உன் கண்ணீரை கண்டவர், உபத்திரவத்தை கண்டவர், உன் இருதயத்தை கண்டவர். அவர் பார்க்கிற பார்வை வித்தியாசமானதா இருக்கிறபடியால் இந்த ராத்திரி அவருடைய பார்வை நம்ம விழத் தொடங்கிவிட்டால் இதுவரைக்கும் இருந்திருக்கிற எல்லா வேதனை கர்த்தர் நொடிப்பொழுது மாற்றுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் திருப்தி அடைந்தவனை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். எல்லாரும் சொல்லலாம், மீதியான துணிக்கைகளை. அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். இயேசு தனிமையில இருக்கிறதை கேள்விப்பட்ட 5000 புருஷர்கள் இயேசுவை தேடி வர தொடங்கினார். இவர் அவர்களை கண்டவுடனே இயேசு மனதுருகி பிலிப்பை பார்த்து கேட்கிறார், பிலிப்பே, இவர்கள் என்னை தேடி வந்திருக்கிறார்கள். இவர்களை வெறுமையாய் அனுப்ப எனக்கு மனமில்லை. இவர்களுக்கு அப்பம் தர வேண்டும். அர்த்தம் என்ன? அவரை தேடி வந்த ஒருவரை கூட அவர் வெறுமையை அனுப்பக்கூடாது என்று நினைக்கிறவர் இயேசு. இந்த 4 நாட்களும் நீங்க அவரை தானே தேடி வந்திருக்கிறீங்க. அவருடைய வார்த்தையை தானே தேடி வந்திருக்கிறீங்க. அவர் தருகிற சுகத்தை தேடி தானே வந்திருக்கிறீங்க. அவருடைய ஆசீர்வாதத்தை தேடி தானே வந்திருக்கிறீங்க. அவர்கிட்ட ஏதாவது நன்மை வர வேண்டும் என்று எதிர்பார்த்து தானே வந்திருக்கிறீங்க. நான் பிரசங்கிக்கிற இயேசுவானவர் எழுதப்பட்டிருக்கிற
கொடுக்கிற வார்த்தை என்னது? அவரை தேடி வந்த ஒருவரையும் போகிற வழியில சோர்ந்து போக கூடாதபடி அவர்களை திருப்தியாக்க அப்பம் தர வேண்டும் என்றார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற உங்களுக்கு தேவையானது நீங்கள் வீட்டில் போய் கால வைப்பதற்கு முன்பதாய் உங்கள் தேவைகளை பரலோகம் சந்திப்பதாக. ஹல்லேலூயா. பிலிப்பை பார்த்து கேட்கிறார், என்ன செய்யலாம்? பிலிப்பு சொல்றார், ஆண்டவரே 200 பணம் இருந்தால் அப்பம் வாங்கி அவர்களை திருப்தியாக்கலாம். எவ்வளவு இருந்தா சொல்லுங்க, எவ்வளவு இருந்தா? இதை கேட்டுக்கொண்டு அந்திரேயா சொல்ற, ஆண்டவரே 200 பணம் எல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, இங்க ஒரு சாதாரண சிறு பிள்ளை இடத்தில் 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது. அந்திரேயா சொல்றா, நான் ஆராதிக்கின்ற இயேசு பெரியதை வைத்து பெரிய காரியத்தை செய்கிறவர் அல்ல, சின்னதை வைத்து சிறியதை வைத்து பெரிய காரியத்தை செய்கிறவர். அர்த்தம் என்ன? இல்லாதவைகளை உருவாக்குகிற கர்த்தர், அற்பமானதை வாழ வைக்கிற தேவன், ஒன்றுமில்லாதவனை சாதிக்கிறவனை மாற்றுகிறவர், ஒன்றுமில்லாதவனை வாழ வைக்கிற தேவன், சின்னவனை 1000மும் சிறியவனை பலத்த ஜாதியமாக்கின தேவன், ஒரு சாதாரண வாலிபனை கோலியத்தை முறியடித்த தேவன். அந்திரேயா சொல்லுகிறார், பணம் இருந்தால் மாத்திரம் வாழ முடியாது. சிறுவனாய் இருந்தாலும் சின்னதாய் இருந்தாலும் அதை கூட உம்மால வாழ வைக்க முடியும். ஆண்டவர் அப்பத்தை எடுத்தார், ஸ்தோத்திரம் பண்ணார், பங்கிட்டு கொடுத்தார். 5000 புருஷர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் இன்னொரு விஷயம் சொல்லுங்க, சாப்பிட்டு. அப்போ இந்த 12ஆம் வசனத்தில் 2 பேரை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். ஒருவர் யார் என்றால் திருப்தி அடைந்தவர்கள். சொல்லுங்கள், ஒருவர் யார்? திருப்தி அடைந்தவர்கள். இன்னொரு கூட்டம் யார் என்றால் மீதியான துணிக்கை. சொல்லுங்க, மீதியான. அல்லேலூயா. இப்ப நான் எப்படி சொல்றேன், திருப்தி அடைந்தவர்களுக்கு துணிக்கை தேவைப்படுமா? திருப்தி அடைஞ்சிட்டா துணிக்கை தேவைப்படுமா? நான் ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த பிளேட் கீழே இருக்கிற துணிக்கை எடுத்து சாப்பிடுவேனா? இப்படி ஆட்டுங்க, இல்லை இப்படியா சாட்டுங்க, இப்படி தானே. அல்லேலூயா. பேக்கரிக்கு போறோம், ஒரு எக் பப்ஸ் வாங்குறோம், 4 பீஸை கட் பண்றாங்க, 4 பீஸை நம்ம சாப்பிட்ட உடனே அந்த பேப்பர்ல இருக்க துணிக்கை சாப்பிடுவோமா? யாரும் இல்லைன்னா சாப்பிட்டுருவோம். யாராவது பார்த்துட்டே இருந்தா கசக்கி தூக்கி போற்றுவோம். அப்போ என்ன அர்த்தம்? துணிக்கை மறக்கப்பட்டது, துணிக்கை மனிதனால் கைவிடப்பட்டது, துணிக்கை அற்பமானது, துணிக்கை எண்ணப்படாதது, துணிக்கை மிதிக்கப்பட்டது, துணிக்கை எரியப்பட்டது. திருப்தி அடைந்தவனுக்கு ஒரு நாளும் துணிக்கை தேவைப்படாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இப்படி சொல்லுகிறார், நம்மை சுற்றிலும் எல்லாரும் திருப்தி அடைந்தவர்கள். நான் இப்படி சொல்லுகிறேன், நம்மை சுற்றிலும் எல்லாரும் திருப்தி அடைந்தவர்கள். அவர்கள் நடுவில் நாம் சாதாரண துணிக்கை போல் இருக்கிறோம். அர்த்தம் என்ன? எல்லாரும் சொந்த வீட்டில் இருக்கிறா, வாடகை வீட்டில் இருக்கிறவனுக்கு தான் தெரியும் அதனுடைய வேதனை. சொந்த வீட்டில் இருக்கிறவன் பார்க்கிறான், எனக்கு டபுள் பெட்ரூம் இருக்கிறது, ஒரு பெட்ரூம்ல ஏசி இருக்கிறது, கடன் கட்ட அவசியம் இல்லை, வாடகை கட்ட அவசியம் இல்லை. சொந்த வீட்டில் இருக்கிறவன் வாடகை வீட்டில் இருக்கிறவன் எட்டி பார்த்தா அவன் சொல்லாம சொல்லுவான், நான் திருப்தி அடைந்தவன். என் பார்வையில் நீ ஒரு சாதாரணமான துணிக்கை. ஜெபத்தோடு கவனிங்கள். நல்ல 50,000-60,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனிடத்தில் யாராகிலும் ரெஸ்யூம் தந்து எனக்கு ஒரு வேலை இருந்தால் தாங்க என்று கேட்டால் அவனுடைய இருதயத்தில் சந்தோஷத்தோடு அவன் நினைப்பா, நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை, நான் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், இவனுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லையே. அவன் சொல்லாம சொல்லுவா, நான் திருப்தி அடைந்தவன். என் பார்வையில் நீ ஒரு சாதாரணமான துணிக்கை. படித்தவர்கள் படிக்காதவனை பார்த்தால் பேங்க்ல போய் சலான் எழுத தெரிந்தவர்கள் எழுத தெரியாத ஒருவர் சலான் ஃபில் பண்ணி தாங்க என்று தந்தா நம்முடைய இருதயத்தில் சந்தோஷம் வரும். எனக்கு எழுத தெரிகிறது, இவருக்கு எழுத தெரியல. அப்ப அவன் சொல்லாம சொல்லுவா, நான் திருப்தி அடைந்தவர்கள். என் பார்வையில் இவர்கள் சாதாரணமான துணிக்கை. அர்த்தம் என்ன? பணம் இருக்கிறவன் இல்லாதவனை பார்த்தா அவன் பார்வையில துணிக்கை போல தெரிகலாம். ஒருவேளை கனம் நிறைந்தவன் கனம் இல்லாதவனை பார்த்தால் அவன் பார்வையில் அவன் துணிக்கை எனப்படலாம். ஒருவேளை மேன்மை உள்ளவன் மேன்மை இல்லாதவனை கண்டால், நல்ல வஸ்திரம் அணிந்தவன்
இல்லாதவன், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால், நல்ல பணம் நிறைந்தவன், கடல்ல சிக்கப்பட்டவனை கண்டால் சொல்லாம சொல்லுவார்கள், நாங்கள் திருப்தி அடைந்தவர்கள், எங்கள் பார்வையில் நீ ஒரு சாதாரணமான துணிக்கை. அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். நம்முடைய சொந்தங்களுக்கு தான் திருமணம், நம்முடைய சகோதரிய பிள்ளைக்கு தான் திருமணம். அவர்கள் நினைச்சிருந்தா நம்முடைய வீட்டை தட்டி பத்திரிகையை தந்திருக்கலாம். ஆனால் வீட்டை தட்டுவதற்கு அவர்களுக்கு வெட்கத்தின் பதிலாக போன்ல வாட்ஸ்அப்ல அனுப்பி வந்து விடுங்கள். ஏன் தெரியுமா இப்படி செய்கிறார்கள்? அவர்கள் பார்வையில் நாம் சாதாரண துணிக்கை. அவர்கள் கிட்ட வருவது, அவங்க கூட பேசலாம் என்று போனா அவர்கள் பேசக்கூடாதபடிக்கு நாம் வருவதை கண்டு விலகி விடுகிறார்கள் என்றால் சொல்லாம சொல்லுகிறார்கள், அவர்கள் திருப்தி அடைந்தவர்கள். அவர்கள் பார்வையில் நாங்கள் சாதாரணமான துணிக்கை. ஒருவேளை இந்த சத்திய வார்த்தை கேட்கிற தேவ ஜனங்கள் யாராகிலும் இந்த ராத்திரி அப்படி அமர்ந்திருக்கிறீங்களா? என்னை சுற்றிலும் எல்லாரும் திருப்தி அடைந்தவர்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், சிறியவர்களை பார்த்தால் சாதாரணமான துணிக்கை போல ஒரு 500, 1000, 2000 ஜனங்கள் ஆத்துமாக்கள் நிறைந்திருக்கிறவர்கள், ஒரு சாதாரண கூடாரத்தில் இருக்கிறவர்களை பார்த்தா அவர்கள் சொல்லாம சொல்லுவார்கள், நான் திருப்தி அடைந்தவர்கள், என் பார்வையில் இவர்கள் சாதாரண துணிக்கை. அர்த்தம் என்ன? உள்ளவன் இல்லாதவனை கண்டால் அவன் பார்வையில் சொல்லாமல் சொல்லுவார்கள், நாங்கள் திருப்தி அடைந்தவர்கள், எங்கள் பார்வையில் நீ ஒரு சாதாரணமான துணிக்கை. அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். துணிக்கை என்றால் என்ன தெரியுமா? துணிக்கை என்றால் ஒன்று உடைக்கப்பட்டது. சொல்லுங்கள், உடைக்கப்பட்டது. சத்தமா சொல்லுங்க, உடைக்கப்பட்டது. இரண்டாவது துணிக்கை என்றால் என்ன தெரியுமா? ஒரு பிரயோஜனம் இல்லாதவைகள். சொல்லுங்க, ஒரு பிரயோஜனம் இல்லாதவைகள். மூன்றாவது துணிக்கை என்றால் என்ன தெரியுமா? அது சேதமடைந்தபடியால் குப்பைக்கு போக வேண்டியது. மறுபடி சொல்லுகிறேன், குப்பைக்கு போக வேண்டியது. திருப்தி அடைந்தவன் ஏன் இந்த துணிக்கை நிராகரித்தான் தெரியுமா? திருப்தி அடைந்தவனுடைய பார்வையில் மூன்றை கண்டு கொண்டான். அந்த துணிக்கை பார்த்து சொன்னான், ஏ துணிக்கையே, நான் ஏன் தெரியுமா உன்னை நிராகரித்தேன்? என் பார்வையில் ஏன் தெரியுமா நீ அற்பமா இருக்கிற? எனக்கு ஏன் தெரியுமா நீ வேண்டாம் என்று தூக்கி எறிந்த? ஏன் தெரியுமா என் காலை கீழே வச்ச? ஏன்னா என் பார்வையில் நீ உடைந்திருக்கிற. எனக்கு உடைந்தது வேண்டாம், எனக்கு முழுமையான அப்பம் தானே வேண்டுமே ஒழிய உடைந்து போன துணிக்கை எனக்கு தேவையில்லை. இரண்டாவது சொல்லுகிறான், உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏதாகிலும் பிரயோஜனம் இருக்கிறதா? நீ கீழே இருக்கிற, விதைக்கப்பட்டிருக்கிற, உன்னை கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கு இது தேவையில்லை. மூன்றாவது சொல்லுகிறான், நீ சேதம் அடைந்து விட்டிருக்கிற, நீ குப்பைக்கு சமானம். இந்த குப்பையில இருக்கிறது எனக்கு எதுக்கு? எனக்கு இந்த துணிக்கை வேண்டாம் என்று இந்த திருப்தி அடைந்தவன் நிராகரிக்கிறதற்கு சில காரணங்களை வைக்க தொடங்கினார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த சத்திய வார்த்தை கேட்கிற தேவ ஜனங்கள் யாராகிலும், உடைக்கப்பட்டவர்கள் யாராகிலும் அமர்ந்திருக்கிறீங்களா? என் குடும்பத்தினால் உடைக்கப்பட்டிருக்கிறேன், என் உறவினர்களால் உடைக்கப்பட்டிருக்கிறேன், என் சொந்த ஸ்தானத்தில் உடைக்கப்பட்டிருக்கிறேன், என் ஜனங்களால் உடைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த இதயம் சுக்கு நுரை உடைந்து விட்டது. இந்த உடைந்த இருதயத்தை கண்டு திருப்தி அடைந்தவர்கள் சொல்லுகிறார்கள், உடைந்த நீ எனக்கு தேவையில்லை, உடைந்த நீ எனக்கு தேவையில்லை என்று நிராகரித்தார்கள். இரண்டாவது சொன்னார்கள், நீ பிரயோஜனம் இல்லை, நீ ஒரு யூஸ்லெஸ், உன்னை கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த வார்த்தை யாராகிலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? இந்த வார்த்தை யாராகிலும் அனுபவித்திருக்கிறீங்களா? உன்னை கொண்டு இந்த வார்த்தை யாராகிலும் பேசினது யாராகிலும் அனுபவித்திருக்கிறீங்களா? நீ எதற்கு பிரயோஜனம்? உன்னை கொண்டு யாருக்கு பிரயோஜனம்? நீ வீட்டிற்கு பிரயோஜனம் இல்லை, ஊழியத்திற்கு பிரயோஜனம் இல்லை, சபைக்கு பிரயோஜனம் இல்லை. நீ யாருக்காக உயிரோடு இருக்கிற? உன்னால என்ன பிரயோஜனம்? சம்பாதிக்க முடிகிறதா? பணத்தை கொடுக்க முடிகிறதா? உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை என்கிற வார்த்தை யாராகிலும் அனுபவித்திருக்கிறீங்களா? மூன்றாவது, நீ குப்பைக்கு தான் சமானம். குப்பையில இருக்கிறது எப்படி வேஸ்டானது தூக்கி எறிந்தார்களோ, நீ குப்பைக்கு சமானம் என்று இப்பேற்பட்ட வார்த்தைகளை யாராகிலும் ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த ராத்திரி அமர்ந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த துணிக்கை தேடிதான் பரலோகத்தின் தேவன் வந்திருக்கிறார். ஒரு விசை எல்லாரும் கண்களை மூடி, ஒரு விசை எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். நம்மை சுற்றிலும் எல்லாரும் திருப்தி அடைந்தவர்கள். ஒரு விசை எல்லாரும் கண்களை மூடல, யாரு கண்ணை திறக்க கூடாது.
ஒரு 2 நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தை திறந்து தேவனிடத்தில் ஜெபிக்க தொடங்கலாம், தேவனிடத்தில் மன்றாட தொடங்கலாம். இன்றைக்கு தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற நேரம் இது. உடைந்த நம்மை தேடி வருகிற தேவன், பிரயோஜனம் இல்லாத நம்மை தேடி வருகிற தேவன், குப்பையில இருக்கிற நம்மை தேடி வருகிற தேவன், யாரும் பார்க்க முடியாத இடத்தில் பார்க்கிற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன் என்று சொன்ன எழுதப்பட்ட வார்த்தையின் வண்ணமாய் இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் சிலரை தேடி வந்திருக்கிறார், சிலரை தேடி வந்திருக்கிறார். விசுவாசத்தோடு எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்க தொடங்கலாம். நான் உடைந்த நிலைமையில இருக்கிற ஆண்டவரே, என் இருதயம் உடைந்திருக்கிறது, என் இருதயம் உடைந்திருக்கிறது. இந்த வார்த்தை என்னால தாங்க முடியவில்லை. என் கணவன் இப்படி பேசுவாரோ, என் தாயார் இப்படி பேசுவாளோ, இந்த வார்த்தை கேட்டு கேட்டு என் இருதயம் உடைந்திருக்கிறது, என் இருதயம் உடைந்திருக்கிறது, என் இருதயம் உடைந்திருக்கிறது. உடைந்தவர்களை வேண்டாம் என்று இந்த உலகம் புறக்கணிக்கிறது. நீ பிரயோஜனம் இல்லை, நீ யாருக்கு பிரயோஜனம்? உன்னால என்ன யூஸ் இருக்கிறது? நீ தேவையில்லை, உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ இந்த வீட்டுக்கு பாரோ, இந்த சமுதாயத்துக்கு பாரோ, உன்னால எந்த லாபம் இல்லை என்று இந்த உலகம் நம்மை நிராகரித்து விட்டதோ. நீ ஒரு குப்பைக்கு சமானம், நீ யாருக்கு சமானம் இல்லை, நீ ஒரு குப்பைக்கு சமானம். குப்பையில இருக்கிறது இந்த உலகத்தினால் புறக்கணிக்கப்பட்டது போல நீயும் ஒரு குப்பை என்கிற சத்தங்கள் இந்த காலத்தில் யாராகலும் கேட்டு அழுது கொண்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாராகலும், ஆண்டவரே என்னை சுற்றிலும் எல்லாரும் திருப்தி அடைந்தவர்கள், என்னை சுற்றிலும் எல்லாரும் திருப்தி அடைந்தவர்கள், எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம், எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். இன்றைக்கு தேவனுடைய உன்னதமான தொடுதல் இந்த ராத்திரி சில பேர் மேல இறங்கி வரப்போகிறது. என்னை சுற்றிலும் எல்லாரும் திருப்தி அடைந்தவர்கள், எல்லாரும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை முறையிடுங்கள். ஆண்டவரே என்னை சுற்றிலும் எல்லாரும் திருப்தி அடைந்தவர்கள், என்னை சுற்றிலும் எல்லாரும் தேறினவர்கள், என்னை சுற்றிலும் எல்லாரும் பணம் நிறைந்தவர்கள், என்னை சுற்றிலும் எல்லாரும் தேவனுக்காய் வல்லமையாய் பிரயோஜனப்படுத்தப்படுகிறவர்கள், என்னை சுற்றிலும் எல்லாரும் மகிமை நிறைந்தவர்கள். அவர்கள் நடுவில் நான் ஒரு சாதாரணமான துணிக்கை, அவர்கள் நடுவில் நான் ஒரு சாதாரணமான துணிக்கை, அவர்கள் நடுவில் மறக்கப்பட்டவன், தூக்கி எறியப்பட்டவன், வேண்டாம் என்று நிராகரிக்கப்பட்டவன், உடைக்கப்பட்டவன், பிரயோஜனம் இல்லாதவன், குப்பைக்கு சமானம் என்று எறியப்பட்டவன், நான் யாருக்கு பிரயோஜனம் இல்லையே என்று முறையிடுகிற சத்தங்கள் தேவ சன்னிதானத்தில் இந்த ராத்திரி எட்டப்படுகிறது. ஓரபட சந்தட நமஹந்தட படபட ரஸ்மன கந்த நமஹுஸ்பரலதியா நகந்தன பௌடன சபடலதியா ரகந்தன மன சபடலதியா பிரௌடன மன ஹந்தரல படபடப. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவோ என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன், துணிக்கை என்று தெரிந்து என்னை கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன், விழுந்தது என்று தெரிந்தும் என்னை பார்க்கிற தேவன், உடைக்கப்பட்டது தெரிந்தும் என்னை காண்கின்ற தேவன், குப்பை என்று தெரிந்து என்னை தேடி வந்த தேவன், பிரயோஜனம் இல்லை என்று தெரிந்து எனக்காக வழக்காடுகிற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன். ரமண சந்தடனாமா என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதோ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன், என்னை நன்றாய் அறிந்திருக்கிறவரே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன், என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, சொல்லுங்க என்னை காண்பவரே,
என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். என்னை காண்கிறதற்கு இந்த உலகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் யார் தேவனை விசுவாசிக்கிறீர்களோ நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், என் நெருக்கத்தை அறிந்திருக்கிறவர், என் வேதனைகளை அறிந்திருக்கிறவர், என் துக்கத்தை அறிந்திருக்கிறவர், என் பாடுகளை அறிந்திருக்கிறவர், என் துணிக்கை நிலைமை அறிந்திருக்கிறவர், உடைந்த இருதயத்தை அறிந்திருக்கிறவர், என்னுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறவர். இந்த ராத்திரி என்னோடு கூட தான் இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஒரு தெய்வீக வல்லமை இந்த ராத்திரி இறங்குகிறது. ஆஸ்பெட்டே ரிபாந்தன மகாந்தரா ரத்தே ரிபடந்தன பௌடனம அஸ்படகந்தன பிரௌதி ஆஸ்பெட்டே நதண்டன மகாரலதியா. சில பேருக்கு சுகம் நடக்கிறது, சில பேருக்கு சுகம் நடக்கிறது. நான் ஒருவரை பார்க்கிறேன், இந்த வயிற்றில் ஊசி குத்துவது போல வேதனை, இந்த வேதனை மத்தியில் கர்த்தருடைய கை இறங்கி தொடுகிறது. சில பேருடைய வயிற்றை கத்த தொடுகிறார். நல்ல கைகளை தட்டி சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உன்னை காண்கின்ற தேவன், உன்னை காண்கின்ற தேவன், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவோ என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன். ரமண சந்தடன மகந்தரலப. ஹல்லேலூயா. ஜெபத்தோடு கவனியுங்கள். திருப்தி அடைந்தவன் அந்த துணிக்கை நிராகரிக்கிறதுக்கு 3 காரத்தை வைக்கிறான். 1, இது உடைக்கப்பட்டது, இது பிரயோஜனம் இல்லாதது, இது குப்பையில் எறியப்பட்டது, எனக்கு இதற்கு தேவையில்லை என்று நிராகரித்தவுடனே இயேசு நடுவில் நிற்கிறார். கீழே இருக்கிற துணிக்கை பார்க்கிறார், மேலே இருக்கிற திருப்தி அடைந்தவனை பார்க்கிறார். திருப்தி அடைந்தவனே, நீ துணிக்கை நிராகரித்ததற்கு என்ன காரணம்? அவன் சொல்றான், இது உடைந்தது, எனக்கு வேண்டாம். உடைந்தது வைத்து நான் என்ன செய்ய போறேன்? உடைந்தது எனக்கு வேண்டாம். இவர் சொல்றாரு, உடைந்தது உனக்கு வேண்டாமா? வேண்டாம். இவர் சொல்றாரு, அப்ப உடைந்தது எனக்கு வேணும். ஏன் தெரியுமா? உடைந்ததை மறுபடி உருவாக்குகிற கர்த்தர். உடைந்த பாத்திரம், கெட்டு போன பாத்திரத்தை மறுபடியும் வேறு பாத்திரமாய் உருவாக்கினவர் நான். உடைந்த பாத்திரம் எனக்கு தேவை. இவர் கேட்கிற, ஏன் வேண்டாம்? இது பிரயோஜனம் இல்ல, இது வேஸ்ட், எனக்கு வேண்டாம். இவர் சொல்றாரு, இது பிரயோஜனம் இல்லாதது உனக்கு வேண்டாமா? வேண்டாம். அப்ப நான் சொல்றேன், இந்த பிரயோஜனம் இல்லாதது எனக்கு வேணும். ஏன் என்று கேட்டார், ஏன் என்று கேட்டார், பலவானை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பிரயோஜனம் இல்லாத இந்த பலவீனத்தை நான் பிரயோஜனப்படுத்துகிறவராய் இருக்கிறபடியால், ஞானம் உள்ளவனை வெட்கப்படுத்தும்படி பைத்தியக்காரனை தெரிந்தெடுக்கிற தேவன் நானாய் இருக்கிறபடியால், நீ எது பிரயோஜனம் இல்லை என்றாயோ அதை என் கைகளை எடுக்கிற, அது எனக்கு பிரயோஜனம். இவர் கேட்கிறார், ஏன் வேண்டாம்? அது குப்பை என்றவரே எனக்கு வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, அப்ப குப்பை உனக்கு வேண்டாமா? வேண்டாம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்ப அந்த குப்பை எனக்கு வேணும். ஏன் என்று கேட்டா, எளியவனை குப்பை
குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுவதற்கு எனக்கு இந்த குப்பை தேவைப்படுகிறது. இப்போ நான் சொல்றேன், எந்த காரணத்தை சுட்டி காண்பித்து மனிதன் நிராகரித்தானோ அதே காரணத்தை சொல்லி நிராகரித்ததை கர்த்தர் கரத்தில் எடுக்க தொடங்கினார். இந்த ராத்திரி நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், எந்த வார்த்தையை சொல்லி மனிதன் உங்களை நிராகரித்தார்களோ அதே வார்த்தைகளை சொல்லி இந்த ராத்திரி கரத்தில் எடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டலாம், நல்ல கைகளை தட்டலாம். பின்னாடி இருக்கிறவர்கள் வேடிக்கை பார்க்க கூடாது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எந்த மருத்துவர்கள் நீ வியாதி உள்ளவன் நிராகரித்தார்களோ அதே நிராகரிக்கப்பட்ட வியாதி உள்ளவனை பரிகாரியாக கர்த்தர் கரத்தில் எடுப்பாராக. எந்த கடன்காரன் நீ கடன்காரி என்று இந்த உலகம் அற்பமாய் பேசினதோ கடன்காரியாய் இருக்கிற உன்னை நம்முடைய கரத்தில் எடுத்து தேவன் பிரயோஜனப்படுத்துவாராக. எதை சொல்லி நிராகரித்தார்களோ அதை சொல்லிய தேவன் தூக்கி எடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமல் சொல்ல முடியும்? நல்ல ஜெபத்தோடு கவனிங்க. எனக்கு நேரம் இல்லை. இந்த வார்த்தையை இன்னும் கடந்து போவதற்கு இன்னும் நேரம் தேவைப்படுகிறது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற என்னுடைய பெயர் ஜூடா பென்ஹின். நான் ஒசூர் பகுதியிலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பதாய் என்னுடைய பெயர் முருகன். என் தகப்பன் என்னுடைய பாட்டி வயிற்றில் பிறக்கிற கருவுற்ற நேரத்தில் என்னுடைய வீடு முழுவதும் புத்துகள் பாம்புகள் சூழ்ந்து கொண்டு அதை வணங்கினவர்கள் நாங்கள். என் தகப்பன் பிறந்தவுடனே தொட்டில சுற்றிலும் பாம்புகள் படுத்துக் கொண்டிருக்கும். என் தகப்பனுக்கு நாகராஜ் என்று பெயர் வைத்தார். எங்கள் தாயார் ஆஞ்சிமா ஆஞ்சநேயர் பக்தர். எங்கள் பெரிய சகோதரி பேர் லட்சுமி. எங்க சின்ன சகோதரி பேர் சரஸ்வதி. எங்க அண்ணன் பேர் ஐயப்பன். என்னுடைய பெயர் முருகன். இப்படிதான் என் குடும்பம் எங்களை பக்தியில வளர்த்தினது. ஒவ்வொரு வருடம் நெருப்பில் நடக்க வேண்டும், ஒவ்வொரு வருடம் அழகு குத்த வேண்டும், ஒவ்வொரு வருடம் செருப்பில்லாமல் மலைகளுக்கு ஏற வேண்டும், ஒவ்வொரு வருடம் ஒசூரிலிருந்து பழனி வரைக்கும் காவடி எடுத்துக் கொண்டு போக வேண்டும், ஒவ்வொரு வருடமும் எங்கள் சொந்த கோயில் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். இப்படிதான் எங்கள் தகப்பன் தாயார் எங்களை பக்தியில் வளர்க்க தொடங்கினார். காலம் கொஞ்சம் கொஞ்சமாய் கடந்து போக தொடங்கும் பொழுது நான் இருக்கிறது ஒசூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அநேக நண்பர்களுடைய பழக்கம் ஏற்பட்டபடியால் கொஞ்சம் கொஞ்சமாய் பாவத்துக்குள் பிரவேசிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாய் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாய் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சேன். அது ரொம்ப ஆழமாய் போக தொடங்கினது. ஒரு நாள் சுடுகாட்டில் நின்று தண்ணி அடித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் எனக்குள் ஒரு பிசாசு தாக்கப்பட்டது. ஒரு பிசாசு எனக்குள் வந்தவுடனே அந்த பிசாசு இரவும் பகலும் என்னோடு கூட முகமுகமாய் பேச தொடங்குவான். நான் என் படுக்கை அறைக்கு போனால் ஒரு பாம்பு என்னை சுட்டி படுத்துக் கொண்டிருக்கும். திடீரென்று படம் எடுத்து என் கூட பேசும். கண்ணை திறந்து பார்த்தால் தத்ரூபமாய் தரிசனமாய் தத்ரூபமாய் அந்த சர்ப்பத்தை கண்ணால காண்டு அந்த சத்தம், அந்த சர்ப்பத்துடைய சத்தம் என் காதுகளை விழத் தொடங்கும். அந்த பிசாசு என் கூட பேசுவான். அவன் சொல்லுவான், உன் ஞானத்தை எடுப்பம் பாரு. 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினா இந்த பிசாசின் சத்தங்கள் கேட்க கேட்க 10th 500க்கு 100 மார்க் கூட எடுக்க முடியவில்லை. பிசாசு சொல்லுவா, உன்னை பைத்தியக்காரனாக்குவன் பாரு. நடந்தது என்ன? ஸ்கூலுக்கு போவதற்கு பேக் மாட்டி ட்ரெஸ் எல்லாம் மாட்டி நேராய் ஸ்கூலுக்கு நடந்து போனா திடீரென்று சூரியனை பார்த்து அரை மணி நேரம் சூரியன் கிட்ட பேசுவேன், மரத்து கிட்ட பேசுவேன், செடிகளை பார்த்து பேசுவேன், செவறுகளை பார்த்து பேசுவேன். எதை பார்த்தாலும் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருப்பேன். யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் தெரியும். பிசாசுகள் பிசாசோட முகமுகமாய் பேசிக் கொண்டிருப்பேன். நான் என் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது என் வாதியார் என்னுடைய கைகளை ஜன்னல்ல கட்டி வைப்பார்கள். காரணம், திடீரென்று ஓடுவேன், திடீரென்று யாரையாவது தாக்குவேன், வாத்தியாரை அடிப்பேன், கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுவேன். ஆகையால் என்னை கயிறால ஜன்னலை கட்டி வைப்பார்கள். என்னுடைய பெயர் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் பைத்தியம் பிடித்தவர்கள் என்று சொல்லுவார்கள், மென்டல் என்று சொல்லுவார்கள். பைத்தியம் பிடித்து விட்டது
இருக்கிறது என்று பயப்படுவார்கள். ஆகையால் நான் அதே பள்ளத்தாக்கில் நடந்து தன்னை போல பேசுவேன். யாரையாவது பார்த்து அடிக்க தோணும், வாகனத்தில் போன எட்டி உதைக்க தோணும், ரத்தங்கள் பார்க்க வேண்டும் என்று ஒரு கொடூர இருதயம் மாறத் தொடங்கிற்று. இருதயத்தில் எல்லளவு இரக்கமில்லை, கடினமாய் மாறத் தொடங்கின. கெட்ட வார்த்தைகள் நிரம்பி விட்டது, அசுத்தங்கள் பரவ தொடங்கினது. பிசாசேன் கூட பேச 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 நான் ஒரு தீர்மானம் எடுக்க தொடங்கிவிட்டேன். இனி கொஞ்ச கால் தான் உயிரோடு இருக்கிறோம் போல, எதற்கு இந்த கொஞ்ச காலத்தில் நம்ம வாழணும்? இந்த உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கலாம் என்று சொல்லி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சேன்னா அதற்கு அடிமையாய் மாறினேன். சிகரெட்டு கடிமையாய் மாறினேன். கஞ்சா பிடிக்க ஆரம்பிச்சேன், கஞ்சாவுக்கு அடிமையாய் மாறினேன். போதை ஊசிகளை போட ஆரம்பிச்சேன், போதை ஊசிகளுக்கு அடிமையாய் மாறினேன். இந்த சரீரம் முழுவதும் பச்சை குத்த ஆரம்பிச்சேன். அசுத்த வாழ்க்கை வாழ தொடங்கினேன். ஒவ்வொரு இடத்துல போய் சண்டை போட ஆரம்பிப்பேன். ராத்திரி ராத்திரியா தெரு தெருவாய் உலாவ தொடங்குவேன். ஸ்ட்ரீட் லைட்டை பார்த்தா கல் எடுத்து அடிக்க தோணும், வாகனங்க திருட தோணும், அசுத்தமாய் வாழ தோணும். கஞ்சா அடிப்பதற்கு பணம் இல்லாதபடியால் வாகனங்களை திருடி கொண்டு விற்க தொடங்குவேன். போலீஸ் என்னை தேடி வருவார்கள். என் வீட்டில் நான் அதிகமாய் இருந்ததை விட போலீசுடைய கஸ்டடியில் இருந்ததுதான் அதிகமாய் துன்மார்க்கனமாய் வாழ்ந்த ஒரு காலகட்டம், துன்மார்க்க ஜீவியத்தோடு வாழ்ந்த ஒரு காலகட்டம். அல்லேலூயா. இது ஓபன் மீட்டிங்கா இருக்கிறதுனால் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது, சுருக்கமாய் சொல்லுகிறேன். இப்பேற்பட்ட காலகட்டங்கள் வரும் பொழுது 2012 வருஷம் மே மாதம் 25 அன்றைக்கு இரவு நான் விழித்துக் கொண்டு என் ஸ்கூல் மொட்டை மாடியில் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு வருஷம் நான் வீட்டுக்கு போல பைத்தியக்காரனை போல எண்ணப்பட்டேன். ஒரு வருடம் முழுவதும் அலைந்து திரிந்து எங்க ஸ்கூல்ல தான் படுத்துக் கொண்டிருந்தேன். அந்த 2012 மே 25 நான் ஸ்கூல் மொட்டை மாடியில் நின்று கொண்டிருக்கும் பொழுது பிரதியட்சமாய் எனக்கு முன்பதாக ஒரு பெரிய சர்ப்பம் எனக்கு முன்பதாய் தோன்றி சொன்னது, இதுவே கடைசி நாள், இதுவே கடைசி நாள், உன் ஜீவன் எடுக்கிற நேரம் வந்துவிட்டது என்ற உடனே என் இருதயம் எல்லாம் துடிக்க தொடங்கிவிட்டது. என் இருதயத்தில் யாரோ ஊசி குத்துவது போல வேதனை, என் இருதயத்தை யாரோ கையால பிழிவது போல ஒரு வேதனை. என் இருதயம் துக்கம் தாங்க முடியவில்லை, என் இருதயத்தில் மூச்சு விட முடியவில்லை. எனக்கு தெரிந்து விட்டது, இன்னொரு 2-3 நிமிஷத்தில் நான் சாக போறேன். இப்ப நான் புலம்ப தொடங்குறேன். எத்தனை தெய்வத்தை ஆராதித்தோம், எத்தனை தெய்வத்தை வணங்கினோம், எத்தனை தெய்வத்திற்காக நெருப்புல நடந்தோம், எத்தனை தெய்வத்திற்காக செருப்பில்லாமல் மலைகள் மேலே ஏறினோம், எத்தனை தெய்வத்தை ஆராதித்தோம். ஒரு தெய்வம் என்னை காப்பாற்ற வராதோ, ஒரு தெய்வம் என்னை விடுவிக்க வராதோ, இந்த மரண பிடியிலிருந்து என்னை வாழ வைக்க இந்த உலகத்தில் தேவன் இல்லையோ என்கிற கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து தெரிந்து விட்டது. மூச்சு விட முடியாதபடி வேதனை வந்தபடியால் தற்கொலை செய்து விடலாம் என்று அந்த ஸ்கூல் 5 பில்டிங் மேலே ஏறி கால்களை வைத்து தற்கொலை செய்வதற்காக நான் குதிக்க போகிற நேரத்தில் என் கண்களுக்கு முன்பதாக ஒன்று தெரிகிறது. வானம் 2 திறக்கிறது. ஒரு பெரிய வெளிச்சம் என்னை தேடி வருகிறது. வெளிச்சத்தின் பெரிய சத்தம் தோன்றுகிறது. நானே மெய்யான தேவன், உனக்காய் சிலுவையில் சுமந்த இயேசு நானே. ஒரு வல்லமை நிறைந்த சத்தம், அதிர பண்ணுகிற சத்தம், எளியவனுடைய சத்தங்களை ஏற்றுக்கொள்ளுகிற சத்தம், நொறுங்குண்ட இருதயத்தை புறம்பே தள்ளாத தேவன். ஒருவேளை இந்த ராத்திரி இந்த சத்தங்கள் எங்கிருந்து கேட்டாலும் பரவாயில்லை, உங்கள் வியாதிக்கு விடுதலை இயேசு தருகிறார். மரண வேதனை விடுதலை இயேசு தருகிறார். பாவத்திலிருந்து விடுதலை இயேசு தருகிறார். பிசாசின் பிரச்சனை, இந்த வியாதி, வறுமை, வேதனை, மரண பள்ளத்தாக்கு எங்க போனாலும் விடுதலை இல்லை என்று சொன்னார்களோ, இயேசு விடுதலை தருகிறார். ஒரு சத்தம், இந்த சத்தத்தை கேட்டு என் இருதயெல்லாம் நடுநடுங்கி முகம் குப்புற விழுந்து என் தலையிலிருந்து கால் வரைக்கும் பயத்தில் நடுங்கிறது. அந்த சத்தம் வல்லமை நிறைந்தது. கண்ணை திறக்கணும்னு ஆசைப்படுறேன், கண்ணை திறக்க முடியல. கையை ஊன்றி எழுந்திருக்கணும் ஆசைப்படுறேன், எழ முடியல. என்னை பார்த்து நானே சொல்றேன், நீ செத்து போயிட்டு அப்படின்னு என்னை பார்த்து நானே சொல்றேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் நான் எழுந்திருந்தால் மறுபடியும் ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது. உனக்காய் என் சிலுவையில சுமந்து என் ஜீவனை கொடுத்து நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். எனக்கு நீ தேவை என் ஊழியத்தை செய்ய, எனக்கு நீ தேவை என் ஊழியத்தை செய்ய.
இந்த வார்த்தை வந்தவுடனே நான் சொல்றேன், ஆண்டவரே எனக்காக நீ ஜீவன் தந்தது உண்மை என்றால் என் ஜீவன் இருக்கிற நாள் அல்ல, நான் உமக்காகவே வாழ்ற ஆண்டவரே என்று தேவனிடத்தில் அர்ப்பணிக்க தொடங்கினேன். அன்றைக்கு நான் விடுதலையாக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட புதிய சிருஷ்டியை கர்த்தர் மாற்றினார். பாவம் இல்லை, பிசாசு பிரச்சனை இல்லை, பூரணமாய் நான் விடுதலை. சந்தோஷத்தில் என் வீட்டுக்கு போயிட்டு எங்க அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா இயேசுதாமா மெய்யான தேவன். முதல் அடி தொடப்படி. எனக்கு பைபிள் படிக்கணும்னு ஆசை. வீட்டில் போய் பைபிள் திறந்தா எங்க அம்மா பைபிளை தூக்கி நெருப்புல போட்டுருவார்கள். என் கண்ணு முன்னாடி பைபிளை கிழிச்சு விடுவார்கள். நான் எப்படி பைபிள் படிப்பேன்? ராத்திரி 12 மணி ஆச்சுன்னா எல்லாரும் தூங்கின உடனே பெட்ஷீட்டை மூடி பைபிள் திறந்து டார்ச் லைட் அடிச்சு பைபிள் படிப்பேன். எனக்கு சபைக்கு போகணும் என்ற ஆசை, கன்வென்ஷன் கூட்டத்தில் அமர வேண்டும் என்ற ஆசை, தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற ஆசை. பாத்ரூம் போய் முகத்தை கலவனா பாத்ரூமை லாக் பண்ணி விடுவார்கள். அதையும் எகிரி குதிச்சு ஆராதனைக்கு போனா ஆமென் போட்டு முடித்து வெளியே வருதுக்குள்ள என் தகப்பன் தாயார் பெரம்பை வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென் போட்டு வெளியே வந்தா பெரம்பை வைத்து தெரு தெருவாய் அடித்துக் கொண்டு போவார்கள். என் கைகள் காலெல்லாம் காயமா இருக்கும். அடிப்பார்கள், சூடு வைப்பார்கள். சபைக்கு போய் நான் வீட்டுக்கு வந்து விட்டா என் கையை கட்டி ஒரு ரூம்ல போய் ஒரு பாத்திரத்துல வரமிளகா போட்டு நெருப்பு வைப்பார்கள். அதனுடைய புகை சுவாசிக்க கூடாதபடிக்கு மூச்சு திணறல் ஏற்படும். அம்மா சொல்லுவாங்க, அடுத்த முறை சபைக்கு போனா இதே நிலைமை. ஒவ்வொரு நாள் அடி, ஒவ்வொரு நாளும் உத, சபைக்கு போக கூடாதபடிக்கு பயங்கர கட்டுப்பாடு. ஆனால் தேவ கிருபையில சொல்லுகிறேன், இதுவரைக்கும் ஒரு ஆராதனையும் தவறினது இல்லை. அல்லேலூயா. எனக்கு 17 வயசு. அப்போ 17 வயசு. ஒரு வருஷம் எங்க வீட்டுல யாரையும் பேசல, இயேசுதான் வேணும்னா எங்க கூட பேசாத. 17 வயசு ஒரு வாலிபன். எங்க அம்மா சொன்னாங்க, வருஷம் வருஷம் நீ மாலை போடுவல்ல, இந்த வருஷம் நீ மாலை போடு. இப்ப நான் சொன்னேன், என்னை வாழ வைத்தது சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்காய் சிலுவையில சுமந்து என்னை மீட்டது பரலோகத்தின் தேவன். வாழ்ந்த அவருக்காக தான் வாழுவேன். எங்க மாமா சித்தப்பா எல்லாரையும் கொண்டு வந்தப்போ 17 வயசு, ஒரு ஷார்ட் சுட்டி செட்டு போட்டிருக்கிற எல்லாரும் நான் இப்படி சொன்னபடியால் எங்க மாமா சித்தப்பா எல்லாம் என்ன மரண அடி அடித்து எங்க அம்மா சொன்னாங்க, நீ இப்படி என்று தெரிந்திருந்தா சின்ன வயசுல கொண்டிருப்பேன். ஒன்று செய், மாலை போட்டா வீட்டுல வீட்டு வெளியே போ. 17 வயசு வாலிபனாய் டீஷர்ட்டும் ஷார்ட்ஸும் கிழிக்கப்பட்ட நிலைமையில வீட்டுட்டு துரத்தப்படுகிற முதலாய் ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் படுத்துக்கொண்டு பரலோகத்தின் தேவனை பார்த்து சொல்ற, ஆண்டவரே அன்றைக்கு சொன்னதுதான் இன்றைக்கு சொல்ற, வாழ்ற வாழ்க்கை எல்லாம் உமக்காக நான் வாழுவாண்டவரே. இன்னைக்கு அப்பா அம்மா உலகம் என்னை மறந்து வெளியே போய் என்று தள்ளி இருக்கலாம். நான் சொல்றேன், வாழ்ற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை உமக்காக ஏதாவது சாதிப்பேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு நாளும் படுக்க இடமில்லை. நம்ம நினைக்கிறோம் பெண் பிள்ளைக்கு தான் பாதுகாப்பில்லை என்று. 17 வயது வாலிபனாய் பாதுகாப்பு இல்லாமல் ஓடி ஒளிந்தவன் நான். படுக்கிறதுக்கு இடமில்லாதபடிக்கு அலைந்தவன். பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், பிளாட்ஃபார்ம் என்று அலக்களிக்கப்பட்டவன். எனக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது. எனக்கு யார் தெரியுமா சாப்பாடு தருவார்கள்? யாராகிலும் பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு தருவார்களே. என் நிலைமை கண்ட பிச்சைக்காரர்கள் அவர்களிடத்தில் இருக்கிற சாப்பாடு பொட்டலத்தை எடுத்து எனக்கு தருவார்கள். பிச்சைக்காரர்கள் எனக்கு பிச்சை போடுவார்கள். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. எனக்கு சபைக்கு போக வேண்டும் என்ற ஆசை. கிறிஸ்துமஸ் அன்றைக்கு சபைக்கு போய் கால வச்சா பிச்சைக்காரர்கள் சபைக்கு வரக்கூடாது என்று வெளியே துரத்தினார்கள். எனக்கு சாப்பாடு பிரியாணி தட்ட வாங்கினா பிச்சைக்காரனுக்கெல்லாம் பிரியாணி கிடையாது, தட்ட பிடுங்கி ஒரு மிக்சர் பாக்கெட் எனக்கு தந்தார்கள். 58 நாட்கள் எனக்கு சாப்பாடு, அந்த மிக்சர் பாக்கெட். அதிகமா சாப்பிடும் என்ற ஆசை, அதிகமா சாப்பிட்ட காலியாகிவிடும் என்று கொஞ்சம் கொஞ்சமாய் சாப்பிட தொடங்குவேன். என்னுடைய அறை என்ன தெரியுமா? நான் தூங்குற இடம் என்ன தெரியுமா? மேம்பாலத்து கீழே 4 குச்சியை வைத்து சிமெண்ட் பைய கிழிச்சு அங்கதான் நான் படுத்திருப்பேன். வேலை என்ன தெரியுமா? காலையில எழுந்த உடனே ஒசூர்ல இருக்கிற பப்ளிக் டாய்லெட்டை கிளீன் பண்ணா எனக்கு 200 ரூபாய் தருவார்கள். வீட்டுக்கு வெளியே செப்டிக் டாய்லெட்டை கிளீன் பண்ணா எனக்கு 100 ரூபாய் தருவார்கள். இது மாதிரி வீட்டுக்கு வெளியே புல்லெல்லாம் கொத்தி விட்டா எனக்கு 50 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய்
ரூபாய் என்று தருவார்கள். இதுதான் என்னுடைய வேலை. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 6 வருஷம் ரோட்டில் தான் படுத்த, 6 வருஷம் தெருவில் தான் தூங்கின, 6 வருஷம் அந்த இடத்துல தான் மேம்பாலத்துக்கு கீழே தான் படுத்திருப்பேன், ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் அங்க தான் படுத்திருப்பேன், 6 வருஷம் பப்ளிக் டாய்லெட் தான் கிளீன் பண்ண, 6 வருஷம் செப்டிக் டாய்லெட் தான் கிளீன் பண்ண. என்ன தெரியுமா செய்வேன்? நேரா போய் பேக மாட்டிட்டு பப்ளிக் டாய்லெட்ல போய் முகத்தை கழுவி நேரா பேக் எடுத்து ஸ்கூலுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போவேன், காலேஜுக்கு போவேன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 6 வருஷம். ஆனால் 6 வருஷம் என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஸ்கூல்ல முடிச்சு நேரா வந்த உடனே பேக வச்சுட்டு வனாந்திர இடத்துக்கு போய், யாரும் இல்லாத இடத்துக்கு போய் முழங்கால் படிட்டு கதறி அழுது, ஆண்டவரே இன்னைக்கு என்னை இந்த உலகம் பிச்சைக்கார் என்று உரைக்கிறது, என்னை இந்த உலகம் பப்ளிக் டாய்லெட்டை கழுவுறவன் என்று உரைக்கிறது, என்னை இந்த உலகம் அனாதை என்று உரைக்கிறது. ஆனா எனக்கு ஒரு ஆசை, நான் அனாதை அல்ல ஆண்டவரே, நான் இந்த வேதத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு எல்லா எல்லைகளை கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கிற தேவ ஊழியனாய் மாற வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்தில் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு வைராக்கியமாய் 6 வருடம் ஜெபித்தேன். வனாந்திரத்துக்கு போவ, அழுவேன், புலம்புவேன். என் இருதயத்தில் வருகிற ஒரே ஒரு பாடல், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை ஆண்டவர் ஆராதிக்க தொடங்குவேன். காலேஜ் முடிச்ச, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச, ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட், கை நிறைய சம்பளம், என் குடும்பம் என்னை அங்கீகரித்து கொண்டது. ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், 50-60,000 ரூபாய் சம்பாதித்தேன். என் குடும்பம் என்னை ஏற்றுக்கொண்டது. என் குடும்பத்திற்கு சம்பாதித்து தந்து குடும்பத்துடைய தரத்தை உயர்த்து காலகட்டம். என்னை தேடி என் ரட்சகர் தேடி வந்து சொன்னார், உன்னை குடும்பத்திற்காய் வாழுவதற்கு நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீ எனக்கு தேவைய ஊழியத்தை செய்ய. வேலையை தூக்கி எறிந்து நேரா ஒரு அறைக்குள்ள போய் கதறுகிற, ஆண்டவரே நான் பைபிள் காலேஜ் படிக்கல ஆண்டவரே, எனக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்ல ஆண்டவரே, எப்படி பிரசங்கம் பண்ணணும் எனக்கு தெரியல, எப்படி ஆராதிக்கணும் என்று எனக்கு தெரியல, எப்படி ஊழிய செய்யணும் என்று எனக்கு தெரியல. இவங்க எனக்கு தெரியும், இந்த பாஸ்டர் எனக்கு தெரியும், இவர்கள் எனக்கு தெரியும், எங்க அம்மா எனக்கு யாரும் இல்ல ஆண்டவரே. ஒண்ணு கேட்கிறேன், என்னை அழைத்தது நீங்க தானே, என்னை தெரிந்து கொண்டது நீங்க தானே, அப்ப நான் யாரு, உமக்காக நான் என்ன செய்யணும் சொல்லும் என்று ஒரு அறையில போய் கதவடைத்து சொல்றேன். நான் உங்களை பார்க்கிற வரைக்கும் எந்த மனிதனையும் பார்க்க மாட்டேன், நான் உங்களை பார்க்கிற வரைக்கும் எந்த சாப்பாடு சாப்பிட மாட்டேன், நான் உங்களை பார்க்கிற வரைக்கும் கதவை திறக்க மாட்டேன், நான் உங்களை பார்க்கிற வரைக்கும் போன் எடுத்து அம்மா நல்லா இருக்கிறீங்களா கேட்க மாட்டேன். நான் பார்த்தா உங்களை தான் பார்க்கணும், கேட்டா உங்க சத்தத்தை தான் கேட்கணும். ஒரு அறையில சாப்பிடாம, யாரையும் பார்க்காம, பேசாம ஒரு அறையில எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? ஒரு நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். ஏசப்பா வருவாரா, என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா, என்னை ஊழியத்தில் பிரயோஜனப்படுத்த மாட்டாரா? ஒரு நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். இயேசு வரவில்லை. சொல்ற, ஆண்டவரே ஒரு நாள் முழுவதும் என்னை தேடி வரலனா, ஒரு நாள் இல்ல, இதே அறையில 3 நாள் இருப்பேன். 3 நாள் அல்லும் பகலும் புசியாமல், எந்த மனிதனை பாராமல், இரவும் பகலும் ஜெபம். இயேசு வருவார் என்று 3ஆம் நாள் காத்திருக்கிறேன். இயேசு வரவில்லை. சொல்றேன், 7 நாள் காத்திருப்பேன். 7 நாள் அல்லும் பகலும் ஜெபம். இயேசு வருவார் என்று காத்திருக்கிறேன். இயேசு வரவில்லை. சொல்றேன், 21 நாள் இருப்பேன். 21 நாள் அல்லும் பகலும் ஜெபம். இயேசு வருவார் என்று காத்திருக்கிறேன். இயேசு வரவில்லை. சொல்றேன், 40 நாள் இருப்பேன், 50 நாள் இருப்பேன், 60 நாள் இருப்பேன், 70 நாள், 80 நாள், 90 நாள், 97 நாள், இரவும் பகலும் எந்த மனிதனை பாராமல், எந்த உணவும் எடுக்காமல், இரவும் பகலும் ஜெபிக்கிறேன். என் நேசர் என்னை தேடி வர மாட்டாரா? என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? இந்த கனமான ஊழியத்தை கரத்தில் தரமாட்டாரா என்கிற 97 நாள் ஜெபம். என் இருதயம் உடைந்தது. எப்படி நாளைக்கு போய் மைக்க பிடிச்சு ஜெபத்தை கேட்கிறவர் எப்படி பிரசங்கிக்க முடியும்?
என் வாழ்க்கையில ஜெபத்தை கேட்கவில்லையே என்று 97வது நாள் கண்ணீரோடு அழுது கொண்டிருந்த காலம், ராத்திரி பூட்டப்பட்ட அறையில வெளிச்சமாய் சர்வ வல்லமையுள்ளவர் உலாவத் தொடங்கினார். வெளிச்சத்தில் ஒரு சத்தம் வருகிறது, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், நான் உனக்கு தருவேன் என்று. எனக்கு அதிக ஆசை, அப்போஸ்தலர்கள் செய்த அற்புத அடையாளங்கள் எனக்கு வேணும். மரித்த பிரேதம் உயிரோடு எழ வேண்டும். வரங்கள் மேல தீராத ஆசை, வரங்கள் வேணும் என்று சொல்ல போனா பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறவர். என் தொண்டையில அந்த சத்தத்தை தடை செய்து ஆவியானவர் கிட்ட சொல்ற, வரங்களை கேட்காத ஆத்துமாக்களை கேள் என்றார். அன்றைக்குதான் ஆவியானுடைய ஏற்ற துணையில உதவி செய்கிறவர் என்று நன்று புரிந்து கொண்டு இப்ப அந்த வெளிச்சத்தை பார்த்து சொல்ற, ஆண்டவரே, நான் ஒரு நாள் மரிப்பது உண்மை, நான் ஒரு நாள் நியாயாதிபதி முன்பதாக நிற்பது உண்மை. அந்த நியாயாதிபதி முன்பதாய் வெறும் கையாய் நான் வரக்கூடாது. நான் சொல்றேன், எனக்கு வல்லமை வேண்டாம், எனக்கு வரங்கள் வேண்டாம், எனக்கு பதவி வேண்டாம், பேர் வேண்டாம், புகழ் வேண்டாம், பணம் வேண்டாம், காரு வேண்டாம், பங்களா வேண்டாம், பெரிய பெரிய போஸ்டர் வேண்டாம், பெரிய பெரிய மைக்கு வேண்டாம், பெரிய பெரிய பலிப்பிடங்கள் வேண்டாம். நான் சொல்றேன், ஆண்டவரே, நான் ஒரு நாள் சாவது உண்மை, நான் ஒரு நாள் மரிப்பது உண்மை, நான் ஒரு நாள் உம்முடைய சன்னிதானத்தில் வருவது உண்மை. நான் சொல்றேன், வெறும் கையாய் உங்களிடத்தில் நான் வரக்கூடாது. நான் சாவதற்கு முன்பதாய் எனக்கு தேவை 1 கோடி ஆத்துமாக்கள் தேவை, எனக்கு 1 கோடி ஆத்துமாக்கள் தேவை. இந்த வார்த்தை சொல்ல சொல்ல அந்த வெளிச்சத்தில் ஒரு கரம் என் தலைமையில நீட்டப்பட்டு பரலோகத்தின் தேவன் என்னை ஆசீர்வதித்து சில வாக்குத்தத்தங்கள், தரிசனங்களை தந்து அன்றைக்கு என்னை ஊழியம் செய்வதற்காக கர்த்தரே பிரதிஷ்டை செய்து அனுப்பினார். இன்றைக்கு வரைக்கும் தேவன் கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். திரும்பி பார்க்கிற நானும் ஒரு துணிக்கை, ஆனால் திருப்தி அடைந்தவர்களுக்கு முன்பதாய் கர்த்தர் ஆச்சரியமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரானாலும் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அர்ப்பணித்து பாருங்கள். இன்னைக்கு உங்களை தேவ சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் துணிக்கை போல் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை பரலோகத்தின் தேவன் கரத்தில் எடுத்து திருப்தி அடைந்தவர்களுக்கு ஆச்சரியமாய் உங்களை தேசத்தில் பிரயோஜனப்படுத்துவாராக. ஒரு விசை எல்லாரும் எழுந்திருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருந்து எல்லாரும் எழுந்திருந்து பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தி எல்லாரும் வாய்களை திறந்து வாழ்ற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை சகோதரி. இந்த வாழ்க்கை யாருக்காக வாழ போகிறோம்? ஆண்டவருக்காக என்னத்தை செஞ்சிட்டோம்? யோசித்து பாருங்கள். கிருபையாய் ரட்சித்தாரே, கிருபையாய் அபிஷேகத்தை தந்தாரே. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாம் என்னத்தை செஞ்சிட்டோம் என்று யோசித்து பாருங்கள். யாருக்கும் தர முடியாத அபிஷேகத்தை தந்தார், ஜபிக்கிற கிருபைகளை தந்தார், ஜபபாரத்தை தந்தார், ஊழிய பாரத்தை தந்தார், கேட்காத வல்லமை தந்தார், கேட்காத வரங்களை தந்தார், கேட்காத ரட்சிப்புகளை தந்தார், கேட்காத பொறுப்புகளை சபையில தந்தார். ஏதாகிலும் செஞ்சிட்டோமா என்று திரும்பி பாருங்கள். எத்தனை பேருக்கு இயேசு பத்தி சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கிறோம்? ஒரு நாள் நீதி செய்கிற நியாயாதிபதி வெள்ளை குதிரையோடு மேக மண்டலத்தில் தேவ தூத சேனைகளோடு ராஜாத்தி ராஜாவாய் வந்து நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் வரும் பொழுது அவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பாரு. உனக்கு வாழ்க்கை தந்தனே, உனக்கு 20 வருடம் கூட்டி தந்தனே, 70 வருடம் பூமியில வைத்தேனே, இந்த 70 வருடம் என்ன செஞ்ச? ஆண்டவரே, ஒரு வீடு கட்டின ஆண்டவரே, என் பிள்ளைக்கு படிப்பு தந்த ஆண்டவரே, என் பிள்ளைய பாதுகாத்த ஆண்டவரே, என் பிள்ளைய செக்யூர் பண்ணானே, உன் பிள்ளைக்கு செஞ்ச எனக்கு என்ன செஞ்ச என்று கேட்டா ஏதாகிலும் பதில் இருக்கா என்று யோசித்து பாருங்கள். ஏதாகிலும் பதில் இருக்கா என்று யோசித்து பாருங்கள். ஏதாகிலும் பதில் இருக்கோ? காணிக்க தந்த ஆண்டவரே, சபையை தாங்கின ஆண்டவரே, நீங்க கொடுத்ததெல்லாம் நீங்கள் பூமியில இருக்கிற நாளெல்லாம் அதற்கு 1000 மடங்கு திருப்பி தந்து விடுவார். பரலோகத்துல என்ன பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுட்டோம்? உங்கள் இருதயம், உங்க பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கேதானே உங்க இருதயம் இருக்கிறது. பரலோகத்தில் எதை சேர்த்து வைத்தோம் சகோதரி? எதை சேர்த்து வைத்தோம்? கொஞ்ச நேரம் எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம்.
எல்லாரும் வைகிற திறந்து ஏதாகிலும் செஞ்சோமா என்று சொன்னா, கேள்வி கேட்டா ஒண்ணு கூட செய்யல இல்ல, ஒண்ணு கூட செய்யல இல்ல. ஆண்டவருக்காக துன்பத்தை அனுபவித்தோமா? ஆண்டவருக்காக உபத்திரவத்தை சகித்து கொண்டோமா? ஆண்டவருக்காக உபத்திர சுவிசேஷத்தை பிரசங்கித்து அடி உதைகள் ஏதாகிலும் வாங்கினோமா? ஒன்றும் செய்யவில்லையே. ஆண்டவர் கிருபையாய் தந்த இந்த வாழ்நாள் எல்லாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோமே. இன்னைக்கு அர்ப்பணித்து தேவ சன்னிதானத்தில் எல்லாரும் கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஐயா உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைக்கிறாண்டவர், ஓடி ஓடி உழைத்திடுவேன். ஒரே ஒரு வாழ்க்கை உயிர் வாழும், உயிர் வாழும் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரவும் சேவைக்கு, அழைத்தீரவும் என்னை அழைத்தீரவும் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எண்ணமெல்லாம் என் செய்வதுதான். இன்னொரு விஷயம் சொல்லுங்க, எண்ணமெல்லாம் என் எஸ் எஸ் எஸ். இன்னொரு முறை சொல்லி பாருங்க, பரலோக சந்தோஷப்படுகிறது. இதுக்காக தான் காத்திருக்கிறார், இதற்காக தான காத்திருக்கிறார். எண்ணமெல்லாம் நல்ல கைகளை தட்டி பரலோக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம்.
நல்ல கைகளை தட்டி பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இதற்கப்புறம் உயிர் வாழ்கிற நாளெல்லாம் தேவனை கை வாழ போகிறேன் என்றவர்கள் மேலே ஒரு பலத்த அக்கினி பற்றி எரிகிறது. ரபாட சந்தானா பௌடானா ரத்தரல பௌராலா. எஸ் ஃபயர். அக்கினி பற்றி எரிகிறது. பெற்றுக்கொள் மகளே, நீதான் தேவனுக்கு தேவை. எலியா வேற எங்கும் இல்ல, நீதான் எலியா, நீதான் எலிசா. தேசத்தின் பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிற தேபோரால் நீதான். அழிவில் நின்ற ஜனங்களை பாதுகாக்கிற எஸ்தர் ராஜாத்தி நீ அல்லவோ. தூசியை உதறிவிடு, எழும்பு, நீ போக வேண்டிய பிரயாண வெகு தூரம். இதோ இருள் பூமியையும் காரிருள் தேசங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். சபாடா தூரான ஸ்மத்தண்டரலபா நிகந்தனமான தீரலபடலபடா. நல்ல கைகளை தட்டி ஆவில நிறைந்து தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆராதிக்க ஒரு தெய்வீக வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. வியாதிகள் மறைகிறது, பலவீனங்கள் மறைகிறது, சத்ருவின் ஆதிக்கங்கள் உடைகிறது, இருள் மாறுகிறது, அபிஷேக நதி பொழிகிறது. இந்த ராத்திரி கர்த்தர் சிலரை சந்திக்கிறார். ரபந்தனமன சந்தர கௌடனமா நிபஸ்மனன தியா பிரகந்தன நிகந்தன பிரௌடா தீரடா அகந்தனமன பிரேடலதியா சந்தரலபா. ஒரு மகிமை வெளியரங்கமாகிறது. நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். ஒரு அக்னி சம்பத்தை போல ஒரு அசைவாடுகிற அக்னி சம்பத்தின் அசைவாடுதல் இங்கே அங்காங்கே விதைக்கப்படுகிறது. ரத்தோ ரிபந்தன சபனந்தன நிஸ்மனதிய பிராகந்தன பிரௌடனமன. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஊழியத்தில் அநேக ஊழியர்களை நான் எழுப்புவேன். ஊழியக்காரருடைய பிரதிஷ்டை நடக்கிறதை நான் பார்க்கிறேன். ஊழியக்காரருடைய வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு பேனா எழுதப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அநேக புதிய பாடல்களை நீங்கள் எழுதுவீர்கள், புத்தகங்களை எழுதுவீர்கள். எழுதுகிற அதிகாரத்தை, எழுதுகிற அபிஷேகத்தை, எழுதுகிற மகிமையை இந்த ராத்திரி கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். ரிஸ்பட்டாதியா ஜம்பன பிரௌகம்பன அகந்தன சபடலதிய பிராலஸ்மாட்டே அஸ்புடு குருந்தன மகாந்தரலபா. தேவாவியானவர் இந்த ராத்திரி ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். பெஞ்சமின், நீ ஆராதிக்கின்ற தேவன் உன்னை மறக்கவில்லை. கர்த்தருடைய கை உன்னை மறுபடியும் தூக்கி நிறுத்துகிறது. துதிங்க, எல்லாரும் துதிங்க. ஏதோ ஒரு தேவ தொடுதல் இங்க அங்காங்கே சிலர் மேல விதைக்கப்படுகிறது. இங்க ஊழியத்திற்கு தேவன் வேறு பிரிக்கிறார். சில பேரை ஊழியத்தின் மேல அதிகாரப்படுத்துகிறார், அடையாளப்படுத்துகிறார். இந்த ராத்திரி புறப்படுப்போ. வியாதிகளுக்கு மத்தியில் கர்த்தர் உன்னை அடையாளப்படுத்துகிறார். நீ ஜெபித்தால் அற்புதம் நடக்கும், நீ கைய வச்ச அற்புதம் நடக்கும், நீ நின்னால் சத்துருகள் அலறும். அதிகாரத்தை, அடையாளத்தை இந்த ராத்திரி கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். நல்ல கைகளை தட்டி ரபபபடா சந்தலா தாலா ஸ்பெட்டே ரபனம ஹஸ்மன நதியா ரகந்தனமன சபடலதிய பிரௌடானா செஃபெட்டே. ஓரமமமன சபடல தூஸ்பட்டாரா ரகந்தனமன சபடலதியா அகந்தன சபரலதீஸ்மனா அங்கன தூரலபா. சில சுகம் நடக்க தொடங்குகிறது. சில இருள்கள் வெளியேறுகிறது. இருளின் வல்லமை அழிக்கப்படுகிறது. சர்ப்பத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. பரலோகத்தின் அக்கினி இதுவரைக்கும் உன்னை வேதனைப்படுத்தின வேதனை, இதுவரைக்கும் நீ கண்ட துன்பங்கள், இதுவரைக்கும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள், ஒரு வழியில வந்தவன் யார்? இப்பொழுதே பரலோகத்தின்
அக்கினி இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள் உன் விடுதலை, பெற்றுக்கொள் உன் சுகம், பெற்றுக்கொள் உன் அற்புதம். சில பேருடைய கழுத்தை கத்த தொடுகிறதை பார்க்கிறேன். பொடனி பின்புறத்தை கத்த தொடுகிறார், முதுகு தண்டை கத்த தொடுகிறார். ஜீசஸ், 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 ஜீசஸ். உரபபட சந்தடடபடமா உரமமமன சதகடபஹஸ்பட்டரலப. இனி நான் அவருக்காக வாழ்றேன், இனி அவருக்காக ஏதாவது செய்யறேன். இனி வாழ்ற நாளெல்லாம் கொஞ்ச காலம், இந்த கொஞ்ச காலத்தை இயேசுவுக்கு நான் தரப்போகிறேன் என்று யாராகிலும் யாராகிலும் இருப்பீர்கள் என்றால் அவர்கள் மாத்திரம் 2 கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தலாம். அவர்கள் மாத்திரம் வானத்துக்கு நேராய் உயர்த்தலாம். இது எல்லாரும் கண்ண மூடணும், எல்லாரும் கண்ண மூடணும், யாரும் கண்ண திறக்க கூடாது. இந்த ராத்திரி கர்த்தர் சிலரை அடையாளப்படுத்துகிற ராத்திரி. இனி ஆண்டவருக்கு ஏதாகிலும் நான் செய்ய போறேன், இனி ஆண்டவருக்கு ஏதாகிலும்